அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வஹதத்துல் வஜூத் அத்வைதம் என்ற கொள்கையை சொல்லக்கூடியவர்கள் முக்கியமாக எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரம் நபிமார்கள் செய்த அற்புதங்கள். நபிமார்கள் செய்த அந்த அற்புதங்களை பார்த்தால் அவை மனிதனுடைய செயலை போல இருக்காது. மனிதனால் செய்ய முடியாத, இறைவனால் மாத்திரமே செய்ய முடிகின்ற காரியங்களைத்தான் அற்புதங்கள் என்ற பெயரிலே நபிமார்கள் செய்கிறார்கள். அப்போ நம்ம மனிதனுக்கு அந்த சக்தி இல்லை, அல்லாஹ் ஊடுருவ மாட்டான் என்று சொன்னால், அல்லாவே அந்த நபியாக ஆக மாட்டான் என்று சொன்னீர்கள் என்று சொன்னால், இவ்வளோ பெரிய காரியங்கள் எப்படி நடக்கின்றன என்று ஒரு வாதத்தை வைத்து அல்லாவே மனுஷனை ஆயிடுவான், நபிமார்கள்ட்ட ஊடுருவிடுவான், இரண்டரை கலந்து விடுவான் என்று இன்னொரு வாதத்தை வைக்கிறார்கள். உதாரணமாக மூசா நபி அவர்கள் எதிரிகளால் விரட்டப்படும் பொழுது ஃபிரௌன் விரட்டி வருகிறான். மூசா நபியும் அவருடைய சமுதாயத்தவர்களும் ஓடுகிறார்கள், தப்பித்து ஓடுகிறார்கள். எதிரில் கடல் வருகிறது, இந்த பக்கம் ஃபிரௌன், நடுவில் வசமாக மாட்டிக்கொள்கிறார்கள். அப்போ அவர்களை காப்பாற்றுவதற்காக அல்லாஹ் என்ன செய்கிறான், கடலை ரெண்டாக பிளந்து, கடல் ரெண்டாக பிளக்குமா? ஒரு மனிதன் கடலை ரெண்டாக பிளக்க முடியுமா? அல்லாஹ் நாட்டினா பிளக்கும், அல்லாஹுவா பிளக்கிறதா இருந்தால் பிளக்குமே தவிர மனிதன் ஒரு கடலை ரெண்டாக பிளக்க முடியுமான்னா பிளக்க முடியாது. அப்போ கடல் இரண்டாக பிளக்கிறது. அந்த பிளவு வழியாக மூசா நபியும் அவருடைய உம்மத்தினரும் கடல் கடந்து போய்விடுகிறார்கள். அவர்களை பின்தொடர்ந்து வந்த ஃபிரௌன் கடலில் மூழ்கடிச்சிடறான். அந்த பிளவை எல்லாம் எடுத்து விட்டுறான். மறுபடியும் அந்த பிளந்த கடல் ஒன்று சேர்ந்த உடனே ஃபிரௌன் அழிக்கப்பட்டான். இதை பார்க்குறோம். இதை சொல்லி என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இது மூசா நபிக்கு முடியுமா? அல்லாஹ்வே மூசா நபிக்குள்ளே இருந்தால்தான் இது முடியும். மனிதனுடைய சக்தியை கொண்டு இந்த காரியத்தை செய்ய முடியுமா என்று கேட்பார்கள். இப்படி குர்ஆனில் இருக்கத்தான் செய்கிறது. கடல் பிளந்த விஷயம் குர்ஆனில் இருக்கிறது. அதே மாதிரி மூசா நபி அவர்கள் கையில் கைத்தறி வைத்திருக்கிறார்கள். அந்த கைத்தறியை கீழே போடுறாங்க, பாம்பாக வருகிறது, சீறுகின்ற பாம்பாக வருகிறது. எதிரிகள் செய்து வைத்த போலியான பாம்புகளை எல்லாம் இது விழுங்கக்கூடிய வகையில் பிரம்மாண்டமான பாம்பாக மாறுகிறது. ஒரு உயிர் இல்லாத ஒரு பொருள் உயிர் உள்ளதாக வர முடியுமா? மனிதனுக்கு இயலுமா? ஒரு ஒரு எறும்பை கூட ஒரு மனிதனுக்கு உண்டாக்க முடியுமா? அற்பத்திலும் அற்பமான ஒரு கிருமியை கூட மனுஷனுக்கு உண்டாக்க முடியாது. உயிர் இல்லாத பொருள்களைத்தான் மனுஷன் படைக்குவானே தவிர உயிர் உள்ள எந்த பொருளையும் எந்த ஒரு மனிதனாலும் படைக்க முடியாது. இப்போ மூசா நபி அவர் கீழே கைத்தறியை போடுறாருங்க, பாருங்கிறாரு, பாம்பா மாறுகிறது. அப்போ உயிரற்ற ஒரு பொருள் உயிர் உள்ளதாவது யாருடைய வேலை? அப்படி ஆக்குவது அல்லாஹ்வுடைய வேலை. அப்போ இவர் செஞ்சது அல்லாஹ்வுடைய வேலையை தானே செஞ்சிருக்காரு. மூசா நபி அற்புதம் செய்தார் என்று சொன்னால் அவர் அல்லாஹ்வுடைய வேலையைத்தான் செய்திருக்கிறார். அப்போ அவரும் அல்லாஹ்வும் இரண்டரை கலந்திருக்கிறார்கள் என்ற வாதத்திற்கு இதை ஒரு உதாரணமாக காட்டுவார்கள். அதே மாதிரி அந்த மக்கள்லாம் தாகத்திற்காக தண்ணீர், இதெல்லாம் குர்ஆனில் இருக்கிற விஷயந்தான் சொல்கிறாங்க. அந்த அற்புதங்கள் இருக்கிறது நிஜம்தான். அதை எப்படி புரிந்துகிறது என்பதில் தான் தப்பு செய்கிறாங்க. புரிந்து கொள்வதில் தப்பு செய்கிறாங்களே தவிர இந்த நிகழ்வுகள் நடந்தது நிஜம். அதே மாதிரி மூசா நபியுடைய சமுதாயத்தினர் தாகத்துக்கு தண்ணி வேணும்னு கேட்குறாங்க. மூசா நபியிடத்தில் அல்லாஹ் கட்டளை பிரகாரம் அவர் கையில் இருக்கிற கைத்தறியை கொண்டு ஒரு பாறாங்கல்ல அடிக்கிறார். பாறாங்கல்ல அடித்தோன்னா 12 நீரூற்று பீரிட்டு வருகிறது. 12 கோத்திரத்தார் இருக்கிறாங்க. ஒவ்வொரு கோத்திரத்தாரும் அவரவருக்குரிய தண்ணீரை போய் என்ன செஞ்சாங்க, எடுத்து குடிக்க ஆரம்பித்தார்கள்னு ஒரு செய்தி எல்லாம் சொல்கிறான். ஒரு கைத்தடியை கொண்டு போய் பாறையில் அடித்தா தண்ணி வருமா? பாறைக்கு அடியில் பெரிய நீரூற்று இருந்தால் கூட அது உடைச்சி ஆழை துவாரம் போட்டு பெரிய போர்லாம் போட்டு அது பெரிய சாதனையை செஞ்சு தான் வர முடியும். சும்மா தட்டுன்னு வர முடியாது. அப்போ இது இறைவன் செஞ்ச வேலை மாதிரி இருக்குதா, மூசா நபி வேலை மாதிரி இருக்குதா? இறைவனுடைய வேலை மாதிரி தான் இருக்கிறது. இதையெல்லாம் எடுத்து காட்டுவார்கள். அதே மாதிரி ஈசா நபி நிறைய அற்புதம் செஞ்சுருக்கிறாங்க. செத்தால உசுராக்குறது எவ்வளோ பெரிய வேலை. செத்துப்போன ஆளை உஹியில் மௌத்தா, நான் இறந்தவரை உயிராக்குவேன் என்று ஈசா நபியை சொன்னார்கள் என்று குர்ஆனில் இருக்கிறது. அந்த மக்கள் மத்தியில் போய் நான் பறவை போன்று ஒரு களிமண்ணில் செய்வேன், செய்துவிட்டு ஊதுவேன், அது பறவையாகவே மாறிவிடும் அப்படின்னு ஈசா நபி அந்த மக்கள்கிட்ட போய் அவங்க சமுதாயத்து மக்களுக்கு போய் இறை தூதர்னு சொல்லும் பொழுது இதெல்லாம் செஞ்சு காட்டுறாங்க. நான் இறந்து போனவரை கூட உயிராக்கி காட்டியிருக்கிறேன், இதெல்லாம் செஞ்சாருங்க. இறந்தவரை உயிராக்குறது எப்படி? அது அல்லாஹ்வுடைய வேலை. அது மாதிரி களிமண்ணில் செஞ்சு உயிராக்குறது அல்லாஹ்வுடைய தனி சிபத்து. களிமண்ணில் நம்மளே படைச்சான் அல்லாஹ். களிமண்ணில் படைச்சி உயிருள்ளவனை ஆக்குறது என்பது அல்லாஹ்வுடைய வேலை. அந்த வேலை ஈசா நபி செஞ்சுருக்கிறாங்களே. அப்போ இது எதை காட்டுகிறது? அத்வைதத்தை காட்டுதான். இதெல்லாம்
இதெல்லாம் என்ன காட்டுதுன்னு கேட்டால் அல்லாவே நபி ஆகிவிட்டான், நபி தான் அல்லாஹ் தான் நபி, இவன் தான் அவர் தான் இவன் என்று மாறி இரண்டரை கலந்து விட்டார்கள் என்று சொல்லி அது மாதிரி பின்னாடி உள்ள பெரியார்களுக்கு மறுபடியும் கொண்டு வந்துடுவாங்க. நபிமார்களுக்கு சொல்லிவிட்டு இது போன்று தான் பெரியார்கள் மகான்கள். அப்துல் கார் ஜிலானி கூட என்ன செய்வாராம், ஒருத்தன் வந்து மாட்டை சாவுல மீது பாஷா கோயில் மாட்டை எடுத்து சாப்பிட்ருவாங்களாம். கோயிலுக்காரங்க சண்டைக்கு வந்துடுவாங்க. உடனே எலும்பையெல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு கும்பி இதுன்னு இல்லை அல்லாவுடைய கட்டளை பிறகு நான் எந்திரின்னு பாரான், அந்த மாடு எந்திரிச்சிருமா. இப்படியெல்லாம் வந்து இந்த மாதிரி கதை அற்புதத்தை ஆதாரத்தோடு உள்ள அற்புதத்துக்கு தகுந்த மாதிரி கட்டுக்கதைகளை சொல்லி அந்த பெரியார் இப்படி செஞ்சார், அந்த பெரியார் இப்படி செஞ்சார் என்றெல்லாம் கட்டுக்கதையெல்லாம் சொல்லி அங்கே என்ன கருத்து நிலைநாட்ட பார்க்குறாங்க, மனிதன் அல்லாவாயிருவான், மனிதர்களுக்குள்ள மகான்களுக்குள்ள பெரியார்களுக்குள்ள அல்லாவே வந்துடுவான் என்று சொல்லும் பொழுது இந்த விஷயங்கள்லாம் குரானில் இருக்கத்தான் செய்கிறது. அதே இதெல்லாம் எங்கே இருக்குன்னு கேட்டால் கைத்தடியாக மாறினது குறிப்புக்கு தேவை என்று சொன்னால் குரானில் 7வது அத்தியாயம் 107வது வசனம், அதே மாதிரி 7 117 20 20 26 32 26 45 27 10 இந்த வசனங்களில் எல்லாம் கைத்தடியை போட்டவன பாம்பாக மாறியதுங்கிற ஒரு விஷயம் குரானில் இருக்கிறது. இதை நம்ம மாதிரி நம்பி ஆகணும், இது பொய் இல்லை உண்மை. ஆனால் இதை எப்படி புரிந்து கொள்ளணும் என்பதை தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி வந்து மூசா நபிக்கு என்ன செஞ்சான்னு கேட்டால் அவர் இறை தூதராக போகும்போது அவருடைய கை இருக்கல, கையை சட்டை பையில் வச்சு இப்படி எடுப்பார், எடுத்தால் டீப் லைட்டு மாதிரி வெளிச்சம் அடிக்கும். கை மாத்திரம் வெள்ளையர்னு என்ன செய்யும், பிரகாசம் அடிக்கக்கூடியதாக மாறிவிடும். அப்போ கையில் வந்து பிரகாசம் எப்படி வரும், கை வெள்ளை கலர் கையாக இருந்தால் அவரோட கலராக இருக்கணும், அப்படி இல்லை. இது வந்து வெளிச்சமே அடிக்கக்கூடிய என்ன கையாக மாறிவிடுகிறது. அப்படி மாறுனுச்சுங்கிற ஒரு அற்புதம் வந்து 7வது அத்தியாயம் 108 20 22 26 33 27 12 28 32 இந்த வசனங்களில் எல்லாம் இந்த அற்புதத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இந்த பாறையில் அடித்தவனை தண்ணீர் பீரிட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் 7வது அத்தியாயம் 160 2வது அத்தியாயம் 60 இதில் எல்லாம் வந்து ஒரு அடி அடிக்கிறார், பாறையிலேருந்து தண்ணி பீரிட்டுக்கிட்டு பொங்கி ஊற்று பீரிட்ட ஆரம்பிக்குன்னு வருது. அதே மாதிரி வந்து கடல் பிளந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 20வது அத்தியாயம் 77வது வசனம் 26வது அத்தியாயம் 63வது வசனம் இதில் எல்லாம் குரானில் தான் இருக்குது. குரானில் இந்த விஷயங்கள் சொல்லி இருக்கும் பொழுது எப்படி வந்து நபிமார்கள் வந்து இறைவன் ஆக மாட்டாங்கன்னு சொல்கிறீங்க, இறைவனாக தானே இருந்திருக்கிறாங்க, இறைவனுடைய வேலையை தானே அவங்க செஞ்சுருக்கிறாங்க என்று சொல்லும் பொழுது பாமர மக்களுக்கு அது பெரிய ஆதாரம் மாதிரி தெரியும். ஆமாம் கரெக்டு தானே, இது நடந்து தானே இருக்குது, குரானில் தானே இருக்குது, கட்டுக்கதை இல்லை, கப்சா கிடையாது என்று சொல்வார்கள். அதே மாதிரி ஈசா நபியுடைய அற்புதத்தை பொறுத்த வரைக்கும் களிமண்ணு மாதிரி படைச்சி அது நிஜ பறவையாக மாறுனுச்சுங்கிற ஒரு விஷயம் 3வது அத்தியாயம் 49 வசனம் 5வது அத்தியாயம் 110 இருக்கிறது. அதே மாதிரி வெண்குஷ்டமும் பிறவி குருடை குணமாக்கவும் முடியாது. இன்றைக்கு நவீன மருத்துவத்தில் கூட பிறவியிலேயே ஒருத்தன் குருடாக இருந்தான்னு வைங்க, அந்த நரம்புகள் எதுவுமே இருக்காது, பார்வை உள்ளவனுடைய கண்ணை எடுத்து கூட வைக்க முடியாது. கண் இருந்து போனவனுக்கு தான் இன்னொருத்தன் கண்ணை வச்சு பார்வையை வர வைக்க முடியும். இவர் என்ன செய்கிறாருன்னா பிறவி குருடையே என்ன செய்கிறாரு, குணமாக்கிறது. ஈசா நபி குணமாக்கினாருங்கிற ஒரு விஷயம் 3வது அத்தியாயம் 49 வசனம் 5வது அத்தியாயம் 110 வசனத்தில் இருக்கிறது. இதே வசனங்களில் இறந்து போனால உயிராக்கினார், இறந்து போனவரை நான் உயிராக்கினேன்னு அவரே சொன்னார். இதெல்லாம் வருகிறது 3:49 5:110 வருகிறது. அப்போ இப்படி எல்லா நபிமார்களுடைய இன்னும் சொல்ல போனால் நீங்கள் வீட்டில் என்ன சேமித்து வச்சுக்கிறீங்கன்னு நான் சொல்லுவேங்கிறார் ஈசா நபி. ஒரு ஆளை கூப்பிட்டு உங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து என்னென்ன விஷயம் இருக்குது, என்னென்ன பொருள் வச்சுக்கிறீங்கன்னு பாரான், அது கரெக்டாக சொல்லிடுவாரான். ஒருத்தன் வீட்டில் என்னென்ன இருக்குங்கிறத இங்கே உட்காந்து சொல்ல முடியுமா, அது மறைவான விஷயம் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இன்னொருத்தன் வீட்டில் என்ன இருக்குங்கிற விஷயத்தையெல்லாம் இவர் சொல்வாரையானால் அவர் மறைவான ஒரு ஞானத்தை கொண்டு தான் சொல்கிறார். அப்போ ஈசா நபிட்ட அந்த ஒரு ஆற்றல் இருக்குது என்றெல்லாம் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து நம்ப தான் வேணும். ஆனால் இதை எப்படி புரிந்து கொள்ளணும் என்று கேட்டால் இதை எப்படி புரிந்து கொள்ளணும் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரேன். நம்மளை இஷ்டத்துக்கு புரிய வேணாம். இந்த அற்புதங்களை செஞ்சாங்கல்ல, இதை ஒரு பக்கம் வச்சுருங்க. இது எத்தனை வரும், ஒரு ஈசா நபிக்கு ஒரு 10 வருமா, சரி. மூசா நபிக்கு ஒரு 9 அல்லாஹ் சொல்லிடுறான். திஸ் ஆயாத்தின் பையினார் 9 அற்புதங்களை கொடுத்தோன்னு சொல்லிட்டான். சரி 9, அவருக்கு ஒரு 10 வச்சுக்கிறங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 10 20 அற்புதம் செஞ்சாங்கன்னு வச்சுக்கிறங்க. இப்படி ஒவ்வொரு நபிக்கு இப்ராஹிம் நபி நெருப்பில் போட்டோன்னே அது அணையாமல் நெருப்பு அணைந்து விட்டது, குளிராகி விட்டதுன்னு இப்படி 1-2 அற்புதத்தை வச்சுக்கிறங்க. பிள்ளையாருக்கு போகும்போது ஆட்டை மாற்றி கொடுத்தான்ல அறுக்கலையில், அந்த மாதிரி 1-2 அற்புதங்கள் அவருக்கு இருக்கிறது. இப்படி நபிமார்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய அற்புதங்களை எடுத்தால் 10லேருந்து 20 25க்குள்ளே இருக்கும், 1-2 கூட இருக்கும். இது அல்லாத மீதி நான்லாம் என்னவா இருந்தாங்க அவங்க,
இதெல்லாம் ஒரு ஒரு செகண்டில் செஞ்ச வேலை. கைத்தறியை போட்டு பாம்பாக மாற்றினது ஒரு 3 தடவை 4 தடவை செஞ்சாங்கன்னா மொத்தமே சேர்ந்து ஒரு 1/4 மணி நேரம் ஆகிருக்கும். இந்த 1/4 மணி நேரத்துக்கு மேலே உள்ள மீதி நாட்கள் மீதி நேரங்கள் எல்லாம் என்னவா இருந்தார்கள், அவங்கள்ட்ட என்ன மாதிரியான அற்புதங்கள் வெளிப்பட்டுச்சு, அவங்க எப்படி உலகத்தில் வாழ்ந்தாங்க, சாப்பிட்டாங்கல்ல, சாப்பிட்டாங்க அடிப்பட்டு இறைவன் வரலன்னு ஆயிடுச்சு. இந்த அற்புதம் தனியாக இருக்கட்டும், இதை வைத்து பேசுவதை விட அற்புதம் இல்லாமல் மனிதனாகவே வாழ்ந்தாங்களே, கவலைப்பட்டாங்களே, கவலைப்பட்டுக்கிட்டு பல வருஷம் இருந்தாங்களே, வறுமையில் பல வருஷம் இருந்தாங்களே, பசியாக பல வருஷம் இருந்தாங்களே, அப்போ அடி உத விட்டு குத்து போர் அதெல்லாம் பல வருஷங்கள் அந்த துன்பங்கள்லாம் சுமந்திருக்கிறாங்களே, உண்டார்கள் பருகினார்கள் மலைஜலம் கழித்திருக்கிறார்களே, மணக்கவலைக்கு ஆளானார்களே, இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா லட்சத்தில் 1 கணக்கில் கூட வராது. இவங்க செஞ்ச அற்புதம் என்பது ஒன்றுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு மனிதத்தன்மையாக இருந்தார்கள் இல்லையா, அது லட்சம் வரும். மனிதராக பேசியது, மனிதராக வாழ்ந்தது, மனிதராக அடி வாங்கியது, மனிதராக பயந்தது, மனிதராக கவலைப்பட்டது, மனிதராக முதுமை அடைந்தது, மனிதராக நோய்வாய்ப்பட்டது, இப்படி எல்லா விஷயங்களுமே என்ன இருக்கேன் அதை லிஸ்ட்டு போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது 1 லட்சம் பார்த்தீங்கன்னா மனிதராக திறந்துருக்கு. அல்லாவை இருக்கலை, அல்லாவோட எந்த தன்மையுமே இருக்கலை. இந்த 1 லட்சம் விஷயத்தில் ஒரே ஒரு விஷயத்தில் பாருங்கள், இந்த இறந்து போனால் உசுராக்கியிருக்காருன்னு ஒரு சம்பவத்தை காட்டுவீங்க. அப்படி பார்க்கும் பொழுது இறைவனே ஊடுருவிட்டான் என்று சொல்வதாக இருந்தால் இது எப்படி நடந்தது? இறைவன் இல்லாமல் தானே, இறைவனை அது மௌத்தா போயிட்டார கடைசியில். இறைவனை ஊடுருவி இருந்தால் இறைவன் சாக மாட்டான்ல, எல்லா நபிமாரும் மௌத்தா போயிட்டாங்கல்ல. அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது அப்போ இதையும் இணைத்து நம்ம என்ன செய்யணும், ஒரு கருத்துக்கு வரணும். அப்போ என்ன கருத்துக்கு வருவது, அது அல்லாஹ் விளக்குறாங்க. எப்படி விளக்குறான்னு கேட்டால், நபிமார்கள் அற்புதம் செஞ்சாங்கல்ல, அவங்க செய்யலை. அவங்கள கொண்டு அந்த அற்புதத்தை அவங்க நினச்சிலாம் செய்ய கிடையாது. அற்புதம் செய்வது ஒருத்தரை இறை தூதர் நல்லா அனுப்புனா மனுஷன் நம்புவானா? நம்மளை மாதிரி ஒரு ஆள் இருக்கார், சாப்பிட்றாரு குடிக்கிறாரு, நான் தான் அல்லாவுடைய தூதருங்கிறார், எப்படி அவன் நம்புவான்? என்னப்பா அல்லாவுடைய தூதர்னா என்ன விசேஷமாக நீ உன்ட்ட என்ன ப்ரூஃப் என்ன இருக்குன்னு கேட்பான்ல. யார் வேணாலும் அதை சொல்லலாம்ல. அல்லாவுடைய தூதர்னு மூசா நபி சொன்ன மாதிரி அந்த உம்மத்தில் யாரும் சொல்லலாம்ல. ஈசா நபி சொன்ன மாதிரி நானும் அல்லாவுடைய தூதர்னு யாரும் சொல்லலாம். அப்போ எவன் சொன்னாலும் ஏற்றுக்கின்ற அர்த்தமா? அப்போ இறை தூதர்னு ஒருவர் சொல்வாரையானால் இறை தூதர் என்பதுக்கு ப்ரூஃப் வேணும், ஆதாரம் வேணும். ஆதாரம் என்ன ஆதாரம் வேணும் அப்படின்னு சொன்னால், எந்த இறைவன் நம்ம தூதரை அனுப்பினான்னு சொல்லுகிறானோ அந்த இறைவன் செய்கிற மாதிரி சில காரியங்களை அவர் செய்து காட்டுவார். இந்த பார், இறைவனுடைய அனுமதியோடு இதை செய்கிறேன், இதை பார்த்து எனக்கு செய்ய முடியுமா, மனுஷனுக்கு ஏழுமா, அல்லாஹ் தான் என்னை அனுப்புனான்பதற்கு ஆதாரத்துக்காக வேண்டி 1-2 அல்லாஹ் செஞ்சு காட்ட வச்சானே தவிர அவங்க இயல்புலேயே அற்புதம் செய்யக்கூடியவர்களாக இருக்கவே இல்லை. இந்த ஒரு பேசிக்கை விளங்கிக்கிறணும். இது விளங்குறதுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், குர்ஆனில் உலக்கது அர்சல்னா ருசுலம் மின் கபலிக்க, நபியே பல தூதர்களை உங்களுக்கு முன்னாடி உனக்கு முன்னாடி அனுப்பியிருக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி பல தூதர் வந்தாங்கல்ல, பல தூதர்களை அனுப்பியிருக்கிறோம். வஜஅல்னா லஹும் அஸ்வாஜம் வதுர்ரியத்தன், அவர்களுக்கெல்லாம் மனைவியரையும் மக்களையும் ஏற்படுத்தியிருக்கிறோம். எல்லா நபிமார்களுக்கும் மனைவியர் இருந்தாங்க, கல்யாணம் பண்ணாத ஒரு நபியுமே கிடையாது, புள்ளக்குட்டி இல்லாத ஒரு நபியும் கிடையாது. அவர்களுக்கு அஸ்வாஜன் மனைவியரையும் பிள்ளைகளையும் ஏற்படுத்தியிருக்கிறோம். ஒமா கானலி ரசூலின், எந்த ஒரு தூதருக்கும் கிடையாது, ஏத்தியபி ஆயத்தின் அற்புதம் செய்வது எந்த தூதருக்கும் கிடையாது, இல்லாம இதுனில்லா அல்லாவுடைய உத்தரவுப்படியே தவிர. இப்போ செய்யின்னு அல்லாஹ் சொல்லுவான்ல, அந்த செகண்டில் தான் அவர் செய்ய முடியும், அவராக செய்ய முடியாது. அற்புதம் அவர் கைத்தறியை வச்சுருந்தா கூட நம்ம கைத்தறியை வச்சு என்ன வேணாலும் செய்யலாம், அதெல்லாம் முடியாது. அல்லாஹ் நினச்சான்னு சொன்னால் இப்போதைக்கு போடு பாம்பாய் காட்ட போகிறேன்னு சொல்லுவான். அப்படி சொல்லும்போது தான் அது நடக்குமே தவிர அந்த இறை தூதராகவே அதை செய்வார், அவராக செய்கிறேன்னு அவர் பிளான் பண்ணி அவர் திட்டம் போட்டு அவர் நினைக்கிற நேரத்தில் நினச்ச விஷயத்தை செய்யணுமா இல்லையா? அப்படி செய்ய முடியுமான்னா முடியாதுங்கிறான். எப்படி சொல்கிறான்? ஒமா கானில் ரசூலின் 13வது சூறாவில் 38வது வசனம், ஒமா கானில் ரசூலின் எந்த தூதருக்கும் கிடையாது ஏத்தியபி ஆயத்தின் அற்புதத்தை கொண்டு வருவது கிடையாது, இல்லாம இதுனில்லா அல்லாவின் உத்தரவு கொண்டே தவிர, அல்லாவின் கட்டளைப்படியே தவிர அதை செய்ய இயலாது. அப்போ நபிமார்கள் சில அற்புதங்கள் செஞ்சாங்கன்னா அவங்க நினச்ச நேரத்தில் செய்யலை, நினச்சதை செய்யலை. அல்லாஹ் ஒரு கட்டளை இடுவான், இப்போ செய், இப்போ நான் சொல்கிறேன் இதை போடு பாம்பா மாறு, இப்போ இந்த கடலில் அடித்து பாரு 2ஆ பிளக்கும். அவரை அடித்தா பிளக்காது. இன்னொரு தடவை மாட்டிக்கிறும் போது இன்னொரு தடவை இதே மாதிரி கைத்தறியை கொண்டு அடித்தாருன்னா பிளக்குமான்னா பிளக்காது. அங்கேருந்து ஒரு ஆர்டர் வரணும் அல்லாஹ்ட்டேருந்து, இப்போ போடுன்னு சொன்னால் தான் நடக்கும்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிவிட்டான். அதே மாதிரி 40வது சூறாவில் 78 வசனத்திலையும் சொல்கிறான்,
இதை ஒமாக்கானில் ரசூலி நான் ஏத்திய பியாயத்தின் இல்லாபி இதுனில்லா, அல்லாவுடைய அனுமதி இல்லாமல் எந்த அற்புதத்தையும் எந்த தூதரும் செய்ய முடியாது என்கிற ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 14வது சூறாவில் 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நபிமார்கள் போய் நாங்கள் அல்லாவுடைய தூதர்னு சொல்கிறாங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் அற்புதத்தை செய்யுன்னு கேட்குறாங்க. கேட்டவுடனே அவர் செய்ய முடியலை, என்னை அனுப்பியிருக்கான், இப்போ அவ்வளோதான், அற்புதம்லாம் செய்ய இயலாது, நாங்கள் மனுஷன்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அது பாருங்கள், காலத்திலும் ருசுலுகும், அந்த ரசூல்மார்கள் அந்த மக்கள்கிட்ட சொன்னார்கள், இந்நகனும் இல்லா பஷரும் மிசுலுக்கும், நாங்கள் உங்களை போன்ற மனிதர்கள் தான், மனுஷனாக தான் நாங்கள் இறைவன் உங்கள்கிட்ட வாதிட வரல, இறைவன் வாதிட்டால் இறைவன் செய்கிற காரியத்தை எங்கள்கிட்ட நீ கேட்கலாம், நாங்கள் அல்லான்னு சொல்லி உங்களை வாதிட்டோமா, நாங்கள் என்ன கடவுளா, நாங்கள் மனிதர்கள் தான், மனிதர்கள் என்று தான் நாங்கள் சொல்கிறோம். உலாக்கின் அல்லாஹ் யமுன் அலா மையஷா மின் இபாதி, அல்லாஹ் தன்னுடைய அடியார்களில் நாடியவர்களுக்கு அருள் செஞ்சு தூதராக நியமிக்கிறான். ஆனால் ஒமா கான லனா, எங்களுக்கு அதிகாரம் கிடையாது, அந்நத்திய கும்பி சுல்தானின், சுல்தான்டால் அற்புதம் தான், உங்களிடத்தில் அற்புதத்தை கொண்டு வருவது எங்களுக்கு கிடையாது, அதிகாரம் கிடையாது, இல்லாபி இதுன்னு இல்லா, அல்லாஹ் ஆர்டர் போட்டாலே தவிர எந்த அற்புதத்தையும் நாங்கள் கொண்டு வர முடியாது. அப்போ நம்ம நபிமார்கள் சொல்லும் போல டெய்லி அற்புதம் செய்யுங்கிறாங்க, டெய்லிலாம் முடியாது, என்னைக்கு அல்லாஹ் செய்யணும்னு ஒரு நாளைக்கு சொல்லுவான், அந்த ஒரு செய்தியை வச்சு எல்லோரும் விளங்கிக்கிற வேண்டியதான தவிர ஒவ்வொரு ஆளும் கூப்பிட்டு 100 கோடி மக்கள் இருந்தாங்கன்னா 100 கோடி அற்புதம் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ அல்லாஹ் என்ன, அந்த நபிமார்களே போய் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அற்புதத்தை சொல்லி கேட்குறாங்க, சில அற்புதம் செஞ்சு காட்டிட்டாங்க, தினம் கேட்டுட்ருக்குறாங்க, எனக்கு இந்த அற்புதம் செஞ்சு காட்டு, இந்த மலையை தங்கமாகி காட்டுமாங்க. அப்போ என்ன செய்யணும், அவர் முழிப்பார், நான் என்ன அல்லாவாடா, மலையை தங்கமாகி காட்டுறதுக்கு அல்லாவாக தான் நான் செஞ்சு காட்டிடுவேன், நான் மனுஷன் தானே. அப்போ சொல்கிறாங்க, காலத்திலும் ருசுலுகும், ரசூல்மார்கள் சொன்னார்கள், இன்னஹனும் இல்லா பஷரும் மிசுலுக்கும், நாங்கள் உங்களை போன்ற மனிதர்களை தவிர வேறு கிடையாது. உலாக்கின் அல்லாஹ் யமுன் அலா மையஷா மின் இபாதி, அடியார்களில் நாடியவருக்கு இந்த தூதுத்துவத்தை கொடுத்து கண்ணியப்படுத்தியிருக்கிறான் அல்லாஹ். ஒமா காணலனா அந்நாத்திய கும்பி சுல்தானின், எந்த ஒரு சுல்தானையும் அற்புதத்தையும் கொண்டு வருவது எங்களுக்கு கிடையாது, அந்த அதிகாரம் கிடையாது, இல்லா இதுனில்லா, அல்லாஹ் கட்டளையிட்டால் நீ கேட்குற, அல்லாட்டிருந்து ஆர்டர் வந்தால் நான் செய்வேன், இல்லாட்டி போய்கிட்டே இரு, நீ நினைக்கும் போதெல்லாம் செய்ய. அப்போ என்கிட்ட ஒன்றுமே இல்லை, இறைவன் தூதராக நியமித்தவருக்கு அற்புதத்தை காட்ட நினைத்தால் என்ன செய்வான், அதை செஞ்சு காட்டுவான். அப்போ நபிமார்கள் செஞ்ச அற்புதம் எல்லாமே அவர்களாக செஞ்சது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அந்த சம்பவங்களையும் பாருங்கள், மூசா நபிகிட்ட அந்த மக்கள் தண்ணி கேட்குறாங்கல்ல, பாறை பிளந்து நீரூற்று உண்டானுச்சுல, அவரை அடித்தாரா இல்லை சொன்ன பிறகு அடித்தாரா? அற்புதத்தை பாறையில் பிளந்தது மட்டும் பார்க்குறாங்க, அது என்ன மாதிரி அந்த நிகழ்வை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 2:60 வசனத்தில் இருக்கிறது, ஓ இதிஸ்தஸ்கா மூசா அலி கௌமிஹி, மூசா தன் சமுதாயத்துக்காக என்னிடத்தில் தண்ணி வேணும்னு துவா செய்கிறார். அவர் பாறையை உடைக்க சொல்லலாம் துவா செய்யலை, அவர் என்ன கேட்குறாரு, அல்லாஹ் மக்கள் தண்ணி கஷ்டப்படுறாங்க, நீ எப்படியாவது தண்ணியை கொடு என்று என்னிடத்தில் துவா செய்தார் மூசா. புக்குள்னா நாம் சொன்னோம், இல்ரிபி அசாக்கல் ஹஜர, உன் கையில் வச்சுக்கிற கைத்தடியினால் இந்த பாறையில் அடின்னு சொன்னோம். ஃபன் ஃபஜரத்து மின் ஹுசனத்தா அஷரத் ஆயினா, அதிலிருந்து 12 நீரூற்றுகள் பீரிட்டு வந்தன அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ இதில் மூசா நபி கையில் கைத்தடி வச்சுருந்தார், மக்கள் தண்ணி கேட்குறாங்க, கைத்தடியை மந்திரக்கோள் என்று நினைக்கவும் இல்லை, தான் மந்திரவாதி என்று நினைக்கவும் இல்லை, தனக்கு இந்த சக்தி இருக்குது என்று அவர் நினைக்கவும் இல்லை, தண்ணி கேட்டவுடனே அங்கே கேட்குறாரு அவர். அவங்க மூசாட்ட தண்ணி கேட்குறாங்க, மூசா நபி என்ன செய்கிறாங்க, இறைவா கஷ்டப்படுறாங்க தண்ணியை கொடு துவா தான் செய்கிறார். அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த இடத்துல இப்படி தண்ணி கொடுக்குறது, பாலைவனத்தில் பாறை தான் இருக்குது, தண்ணி கிடையாது, ஆறு நதியெலாம் ஒன்றும் கிடையாது, அற்புதத்தின் மூலமாக தான் கொடுக்க முடியும். அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஃபக்குல்னா நாம் சொன்னோம், அவர் துவா செய்கிறார், நாம் சொன்னோம், இல்ரிபி அசாக்கல் ஹஜர, உன்னுடைய கையில் இருக்கிற கைத்தடியை கொண்டு அந்த பாறையை நீ அடி. அல்லாஹ் சொல்லும்போது அடித்தார், அதனால தான் வந்துச்சு. அவரை அடித்தா வந்திருக்குமான்னா வந்திருக்காது, அவராக அடித்தா வந்திருக்கும்னு அவர் ஏன் துவா செய்கிறாரு, தண்ணி தான் வந்திருக்கு பாரு அப்படின்னு இருப்பாரு. அவங்க தண்ணி கேட்குறாங்க, அவர் அல்லாட்ட முறையிடுறாரு, அல்லாட்டுன்னு ஆர்டர் வருது, பாறையோட பாறையில் அடி. அப்போ அந்த குள்னை நம்ம சொன்னான்னு வருதுல, சொன்ன பிறகு தான் நடந்துச்சே தவிர மூசா நபிக்கா நடந்துச்சான்னா இல்லை. இப்போ தான் நம்ம அற்புதத்தை வழங்கணும், அவங்களுக்கு அற்புதம்லாம் கொடுக்கவும் படலை. அல்லாஹ் நாடும்போது செய்கின்றா செய்வானே தவிர அவர்கள் அற்புதம் செய்யக்கூடிய ஒரு தன்மை பெற்றவர்களாக, இறைவன் செய்கிற காரியங்களை எல்லாம் செய்யக்கூடியவர்களாக அவர்கள் படைக்கப்படவே கிடையாது. அதே மாதிரி மூசா நபிக்கு அந்த கைத்தடியை பாம்பாக்குற விஷயம் இருக்குல்ல, அது பல சந்தர்ப்பங்களில் பாம்பாய் காட்டணும். முதல்ல அவரை அழைத்து
அந்த தூர் சீனா மலைக்கு வர சொன்னான்ல, வர சொல்லி பேசுகிறான்ல உரையாடல். அந்த உரையாடல் பண்ணும்போது அல்லாஹ் கேட்பான், மாத்தில் கபி யமீனிக்கு யா மூசா, மூசாவே உன் கையில் என்ன வச்சுக்கிற, வலது கையில் என்ன வச்சுக்கிறா அப்படின்னு கேட்பான். அவர் என்ன செய்வார், காலஹி அசாய, இது வந்து என்னுடைய கைத்தடி, இதை கொண்டு நான் ஊன்றிக்கொள்வேன், கால்நடை என்னுடைய ஆடுகளுக்கு வந்து இலைதலைகள்லாம் பறித்து போடுவேன், ஒளிய ஃபிஹாமா ஆரிபு உஹ்ரா, வேறு வேறு பணிகளுக்கு இந்த பயன்படுத்திக்கிறோன்றார். அதான் அந்த கைத்தடி, அதான் சரிதான் அது, இப்போ கீழே போடணும் அல்ல. அவருக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான். அந்த கைத்தடி எதுக்கு உதவும், இலைதலை பறிக்கிறது, ஊண்டி கொள்வது, பாம்பு வந்து அடிக்கிறது கொள்வது, அதுக்கு உள்ள ஒரு சாதனமாக தான் அதை வச்சுக்கிட்டு இருந்தார் கைத்தடியை. அந்த கைத்தடிக்கு எந்த ஒரு மந்திர சக்தியும் கிடையாது. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், கைத்தடியை கீழே போடு, உடனே பாம்பா வருது. பாம்பா ஒன்று பயந்து ஓடுறாரு, பயப்படாத பிடி, பழைய நிலைக்கு வந்துருங்கிறான். பிடிக்கிறாரு, கைத்தறியாக போச்சு. கீழே போட்டால் பாம்பா போகுது, பிடிக்கிறாரு, கைத்தறியாக போச்சு. அப்போ இந்த கைத்தடி வந்து பாம்பா ஃபஸ்ட்டு மாற்றி காட்டிட்டான்ல, அந்த கைத்தடியை கையில் வச்சுருக்காருல, அதை வச்சுருக்கும்போது ஃபிரௌன் வந்து போட்டி வைக்கிறான். ஃபிரௌன்ட்டு இந்த அத்தாட்சியெல்லாம் காட்டுறாங்க. காட்டின உடனே நாங்களும் மந்திரவாதி வச்சுருக்குறோம், சூனியக்காரனை கூட்டிகிட்டு வர்றோம், உன் சூனியத்தையும் பாரு என்று அவன் சவால் விடுறான். ஒரு போட்டி நடக்கிறது. ஒரு பக்கம் சூனியக்காரர்கள், ஒரு பக்கம் மூசா நபி இருக்கிறாங்க. அவங்க கைத்தடியை கீழே போடுறாங்க. பாம்பாக மாறல, பாம்பு போன்று ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவர்கள் கைத்தடியையும் கயிறுகளையும் போட்ட உடனே ஒரு வித்தையை, கண்கட்டு வித்தையை செய்து காட்டுகிறார்கள். செய்து காட்டின உடனே மூசா நபி என்ன செய்யணும், அவர்கிட்ட கைத்தடி இருக்குல்ல, போட வேண்டியது தானே. தேய்ச்சி நிற்கிறார், பயப்படுறாரு. ஏன் போட்டாலும் ஒன்றும் ஆகாது, அங்கேருந்து ஆர்டர் வரணும். அவர் திகைச்சு தான் நிற்கிறாரு. அல்லாஹ் என்ன செய்யணும், அல்கி அசாக்க, கீழே போடு கைத்தறி, இப்போ போடு அப்படின்னோட பெரிய பாம்பாக மாறியது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ ஏற்கனவே அந்த கைத்தறி பாம்பாக மாறி இருக்குது, அது கையில் இப்போ இருந்து கொண்டு இருக்கிறது. போட வேண்டிய நேரமும் வந்து விட்டது. எதிரி அவனுடைய வித்தையை போட்டு விட்டான். இப்போ அவர் கைத்தறியை போட்டு என்ன செய்யணும், இந்தா பாடுறான்னு செய்யணும். அதெல்லாம் நமக்கு முடியாது, பேசாமல் வெயிட் பண்ணி நிற்கிறாரு. அல்லாட்டுன்னு உத்தரவு, இப்போ போடு. அவன் போடுன்னு சொல்லும்போது தான் போட்டார். அப்படி போட்டால் மட்டும்தான் அது அந்த வேலையை செய்யுமே தவிர, மூசா நபியாக போட்டால் என்ன செய்யாது, அது நினைக்கும் போதெல்லாம் பாம்பா மாறாது. கையில் கைத்தறி வச்சுருந்தாலும் அது பாம்பா ஏற்கனவே மாறி இருந்தாலும் அவர் நினைக்கும் போதெல்லாம் மாறாது. இல்லாட்டியே வெயிட் பண்ணணும். அவர்கிட்ட கைத்தறி இருக்கல, வாடா பார்ப்போம், போடு பார்ப்போம், தான் பாருன்றவார்ல. அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. நீ பயப்படாதங்கிறான்ல, நீ பயப்படாத, அவன் நீ தான் ஜெயிப்ப, சாஹிர் ஜெயிக்க மாட்டான், சூனியக்காரன் ஜெயிக்க மாட்டான் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லி போட சொல்கிறான். அப்போ இது இப்போ 7வது அத்தியாயம் 117 இருக்குது. அதே மாதிரி வந்து அந்த விரட்டிட்டு போகிறாங்கல்ல, ஃபிரௌனுடைய கூட்டத்தார் வந்து மூசா நபி விரட்டிட்டு போகிறாங்க. விரட்டிட்டு போகும்போது ஓடுறாரு, இந்த பக்கம் கடல் வருது, இந்த பக்கம் ஃபிரௌன் வந்துட்டு நடுவில் மாட்டிக்கிட்டாங்கல்ல. இந்த விஷயத்தை அல்லாஹ் வந்து முதல்ல சொல்லிட்டான். எப்படி சொல்கிறான், வலக்கத் அவுஹைனா இலா மூசா, மூசாவுக்கு நம்ம வஹி மூலமாக அறிவித்து கொடுத்தோம். என்ன அறிவித்து கொடுத்தோம் என்றால், அன் அஸ்ரிபி இபாதி, எனது அடியார்களை அழைத்து கொண்டு ஓடு, பயணப்படு, ஃபல்ரிபுலஹும் தரீகன் ஃபில் பஹ்ரி யபசன், கடலில் வந்து காய்ந்து போன பாதையை நீ உருவாக்கு, அவர்களுக்கு உருவாக்கி கொடு என்று நம்ம என்ன செஞ்சோம், முன்னாடியே அவர் வஹி அறிவித்தோம். முன்னாடியே சொல்லியாச்சு அவருக்கு, எப்படி நீ கூட்டிக்கிட்டு போ, கடலில் ஒரு பாதை உண்டாகும், அந்த பாதையில் நீ போயிடுவேன்னு சொல்லி தான் அதில் அனுப்பி அவர் போக சொல்கிறான். அவர் போகிறாரு. இப்போ முதல்ல சொல்லியாச்சுல, சொன்ன பிறகு அங்கே நிற்கிறாரு. கடல் வந்துருச்சு, எப்படி கடலில் பாதை உண்டான்னு தெரியலை, அப்பவும் தயங்குறாரு. அல்லாஹ் தான் சொல்லிவிட்டானே, அல்லாஹ் பொதுவாக நீ கடலில் ஒரு பாதையை உண்டாக்குன்னு சொல்லிட்டான். அங்கே வந்தவொடனே என்ன நடக்குதுன்னு கேட்டால், இது வந்து 20-77 வசனத்தில் நான் சொன்ன இந்த விஷயம் இருக்கிறது. 26 அத்தியாயத்தில் 61, 62, 63 வசனத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால், ஃபலம்மா தரா அல் ஜம் ஆனி, 2 கூட்டமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கி கொண்ட பொழுது, அவனும் வந்துட்டான், இவங்களும் வந்துட்டாங்க. வந்த உடனே கால அஸ்ஹாபு மூசா, மூசாவுடைய தோழர்கள் சொன்னார்கள், இன்னால முதரக்கும், நாம் வசமாக மாட்டிக்கொண்டோம், நம்ம மாட்டிக்கிட்டோம், முடியாது, இந்த பக்கம் கடலில் ஒன்று சாகணும், இந்த பக்கம் அவனால் கொல்லப்படணும், வேறு 3வது தப்பிக்கிற வழி இல்லை. யா மூசா இன்னால முதரக்கும், நாங்கள் வந்து மாட்டிக்கொண்டோம்னு சொல்கிறாங்க. அப்போ கால மூசா நபி சொன்னாங்க, கல்லா மாட்டிக்கொள்ளலை, இன்னமாய் ரப்பி, என்னோடு என் இறைவன் இருக்கிறான், சையஹதீன், அவன் எனக்கு ஒரு வழியை காட்டுவான். நிற்கிறார். அல்ல முதல்ல சொல்லிட்டான் கடலில் ஒரு பாதையை உண்டாக்குன்னு, எப்படி உண்டாக்குன்னு சொல்லலை, வழி காட்டுவான்னு நிற்கிறார். அப்புறம் அல்லாட்ட இந்த வஹைனா இலா மூசா, மூசாவுக்கு நம்ம மறுபடியும் வகை அறிவிக்கிறோம், அன் இல்ரிபி அசாக்கல் பஹர, உன் கையில் இருக்கிற கைத்தடியால் கடலில் ஒரு அடித்த உடனே ஃபன் ஃபலக், அது பிளந்து, அது பெரிய ஒவ்வொரு பிளவும் பெரிய மலையை போன்று
ஒரு உயரமாக அது மாறிவிட்டது என்று 26வது அத்தியாயத்தில் 61, 63, 62, 63 வசனங்களில் தொடர்ச்சி அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இதில் நம்ம என்ன பார்க்குறோம்னு கேட்டால், கடலில் ஒரு பாதையை உண்டாக்குவாங்கிற விஷயத்தை முதல்ல சொல்லியாச்சு. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் போகிறார். இந்த கடலை கடந்து நம்ம போயிடுவோம், அதுக்கு ஒரு பாதையை எல்லாம் உண்டாக்குவான், உண்டாக்குவதாக சொல்லிவிட்டான், உண்டாக்க போகிறேன் கூட்டிக்கிட்டு போன்னு சொல்லிவிட்டான். இவ்வளவு தெரிஞ்சு இருக்கும்போது தான் என்ன செய்கிறார் அவர், அந்த பயணப்பட்டு போகிறார். அப்படி போகும்பொழுது கடல் கிட்ட வந்துருச்சுல, அல்ல சொன்னானேங்கிறக்காக கைத்தறி போட்டு அடிக்க முடியுமான்னா இல்லை. என்ன மாதிரி உண்டாக்குவான் அது தெரியாது. கடலில் ஒரு பாதையை உண்டாக்கும் நல்லா சொல்லிட்டானே தவிர, அது அந்த கைத்தறியை அடிப்பதால் உண்டாகுமா, அது எப்படி உண்டாகும், அதெல்லாம் எனக்கு ஏழாதுன்னு வெயிட் பண்ணி நிற்கிறாரு தடுமாறிக்கிட்டு. அவங்க மாட்டிக்கிட்டோங்கிறாங்க, உம்மத்துகள்லாம் சேர்ந்து நம்ம மாட்டிக்கிட்டோங்கிறாங்க. மூசா நபி என்ன சொல்கிறாங்க, இல்லை எனக்கு வழிகாட்டுவான் அல்ல. ஏன் வழிகாட்டுவாங்கிறான்ல, சொல்லிட்டாங்களே ஏற்கனவே, உனக்கு கடலில் ஒரு பாதையை உண்டாக்குவேன்னு சொல்லிவிட்டான், எனக்கு வழிகாட்டுவான்னு வெயிட் பண்ணுறாரு. என்ன வழிகாட்டுறான், அவுஹைனா, இன்னொரு வகை. முதல்ல வகையை அறிவிச்சு தான் போகிறாரு. அந்த வகையில் கூட இன்ன மாதிரின்னு சொல்லாத காரணத்தினால அங்கே திகைத்து நிற்கிறார். அப்போ எல்லாம் என்ன செய்கிறான்னா, அப்போ அவுஹைனா இலா மூசா, மூசாவுக்கு அப்போ நம்ம அறிவித்து கொடுத்தோம், அந்நிலரிபி அசாக்கல் பஹர, உன் கைத்தடியினால் அந்த கடலை அடி என்று சொன்னோம். அப்போ அடித்தார், அப்போ தான் பிளந்தது. அப்போ அந்த கைத்தடியாக பிளந்தது, அவருடைய சக்தியை கொண்டா பிளந்தது. அப்போ ஏன் மக்கள்லாம் கேட்கும் பொழுது என்னப்பா கவலைப்படுறீங்க, நம்ம எங்கே மாட்டிக்கிட்டோம், ஏன்னா கைத்தறி வச்சுக்கிறேன்னு சொல்ல வேண்டியதானே. அவங்க சொல்கிறாங்க மாட்டிக்கிட்டோம். அவர் என்ன சொல்கிறாரு, மாட்டிக்கொள்ளவில்லை, இதோ கைத்தடி, இங்கே பார் பாதையை உண்டாக்குறேன் அப்படி சொன்னாரா? இல்லை, நம்ம மாட்டிக்கிறல, கண்டிப்பாக அல்ல வழிகாட்டுவான், என்னோடு இன்னும் இறைவன் இருக்கிறான், எனக்கு நிச்சயமாக வழிகாட்டுவான் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தார். அல்லாஹ்வின் ஆர்டர் வருது. அப்போ அந்த அற்புதம் என்ன நமக்கு வழங்குறது, எந்த அற்புதத்தை நபிமார்கள் செஞ்சாலும் சரி, அந்த எந்த செகண்டில் செய்ய சொல்கிறான்னு அந்த செகண்டில் அதுதான் நீங்கள் நிகழுமே தவிர அதை இன்னொரு செகண்டில் உங்களுக்கு செய்ய முடியாது. அதை வச்சு வேறு ஒரு காரியத்தையும் செய்ய. அந்த கைத்தறி எத்தனை வேலையை செய்துன்னு பாருங்கள். கைத்தறி பாம்பாகவும் மாறுது, கைத்தறி பாறையில் அடித்தா தண்ணியும் பிரிக்கிட்டு வருது, கைத்தறி கடலில் அடித்தா ரெண்டாவும் பிளக்கிறது. அப்போ என்ன வேண்டாலும் நடக்கும். அந்த கைத்தறிக்கே உள்ள சக்தி கிடையாது. அல்லாஹ் இதை போட இந்த வேலைக்கு செய்யணும்னு சொன்னான்னா கைத்தறிக்கு உத்தரவு போட்டுருவான், அவ்வளோதான். கைத்தறிக்கு உத்தரவு போட்டுருவோன்னா கடலுக்கு சேர்த்து உத்தரவு போடுவான், நீ பிளந்துருன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் அடையாளத்துக்கு அடிக்க சொல்கிறது. அப்போ அடித்தவொடனே பிளந்த. அப்போ அற்புதம்டா என்னென்னு வழங்கிருச்சா. எந்த ஒரு நபியாக இருந்தாலும் அவருடைய உத்தரவு பிரகாரம், அவருடைய விருப்பத்தின் பிரகாரம் அற்புதத்தை செய்ய இயலாதுங்கும் போது நம்ம இது அத்வைதுக்கு இப்படி ஆதாரமாகும். அவர் காலமெல்லாம் மனுஷராக இருந்தார். அல்லாஹ் எப்போ அற்புதம் செய்ய நாடுகிறானோ அந்த நேரத்தில் செஞ்சாங்களே தவிர அவசியமான நேரத்தில் கூட நபிமார்களுக்கு செய்ய முடியலை. அதையும் நம்ம பார்க்குறோம். ஈசா நபியுடைய அற்புதத்தை எடுத்துக்கிறோங்க, அவர் அற்புதம் செஞ்சாருங்கிற மட்டும் ஆதாரமாக எடுத்துக்கிடுவாங்க. அதை என்ன மாதிரி அவர் சொல்லுகிறாரு, இந்த விஷயத்தை 3வது அத்தியாயம் 49வது வசனத்திலையும் 5வது அத்தியாயம் 110வது வசனம், அந்த ரெண்டை தான் ஆதாரமாக காட்டுவாங்க. ஈசா நபியுடைய எல்லா அற்புதங்களும் அந்த 2 வசனத்துக்குள்ள அடங்கிடுது. அப்போ அவர் என்ன மாதிரி அவர் சொல்கிறாருன்னு கேட்டால், நான் உங்கள்கிட்ட கது ஜீத்துக்கும் ஒரு ரசூலன் இலா பனி இஸ்ராயில், இஸ்ரவேலர்களுக்கு பனி இஸ்ராயல்களுக்கு நான் தூதராக வந்திருக்கிறேன் அவர் சொல்கிறார். கது ஜீத்துக்கும் பி ஆயத்தின் ரப்பிக்கும், என் இறைவனிடமிருந்து ஒரு அத்தாட்சியை கொண்டு வந்திருக்கிறேன். நான் செய்கிறேன்னு அவர் சொல்லலை, என் இறைவனிடமிருந்து நான் தூதருங்கிறதுக்கு ப்ரூஃப், அத்தாட்சி, ஆதாரத்தை கொண்டு வந்திருக்கிறேன். அது என்ன அத்தாட்சி என்று சொன்னால், அன்னி அகுலகுலக்கும் இனத்தீனே, களிமண்ணால் நான் படைப்பேன், கஹை அத்தி தயிரி, பறவையை போன்ற தோற்றத்தில் நான் களிமண்ணால் உருவாக்குவேன். அன்புகு ஃபீஹி, பூ என்று ஊதுவேன், ஊதுன உடனே ஃபயக்கூனு தயிரன், அது பறவையாக மாறும். பி இதுனில்லா, அல்லாவுடைய அனுமதி பெற்று அது நடக்கிறதுக்கு அல்லாட்ட இந்த ஆர்டர் வரும். இப்போ ஊது, அப்போ ஊதுவார், அல்லாட்ட அனுமதி வாங்கி தான் ஊதுவாங்கிறார். ஊதுன உடனே பறவையாமா, இன்னொருக்கா களிமண்ணை செஞ்சு ஊதுனா பறவை ஆகாது. இவர் நினச்ச களிமண்ணையெல்லாம் பறவை ஆக்கிட முடியாது. ஒரு நேரத்தில் செய்யும்போது இறைவா அந்த மாதிரி அற்புதம் கேட்குறாங்க என்னவுடனே அதை செஞ்சவொடனே ஊத சொல்லுவான். அல்லா செஞ்சு ஊதுவார், அப்போ தான் அது பறவை ஆகும். எப்போதும் பறவையாக மாறிக்கிட்டே இருக்காது. அதனால இதுனில்லா, அல்லாவுடைய அனுமதியை கொண்டு நான் இதை செய்வேன், அல்லாத்தன்னு உத்தரவு வரணும், அப்போ தான் நான் செய்வேங்கிறார். இதுனில்லாண்ட அந்த விஷயத்தை சொல்ல மாட்டாங்க. பறவையை மாற்றிட்டாரு, அவரே இறைவனாக மாறிட்டாருமாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு உள்ள அக்கமாக உள்ள அபுரச உகியில் மௌத்தா, பிறவி குருடையும் வெண்குஷ்டத்தையும் நான் குணப்படுத்துவேன். உகியில் மௌத்தா, இறந்தவரை உயிராக்குவேன். ஆனாமல் செய்வேன். இதுனில்லா, அல்லாட்டு அனுமதி வாங்கி அல்லாஹ் செய்யின்னு ஆர்டர் பண்ணுவான். இந்த ஒரு செத்து கிடப்பான் ஒரு ஆள், உன்னை இறை தூதர் ஆதாரம் கேட்குறாங்க, அவனை எழுப்பி விடு, எந்திரிச்சிருவான், இப்போ உயிரோடு வந்துடுவான்னு அல்லாஹ் சொல்லுவான். அவ்வளவுதான். அவர் அத்தனை பணங்களை உயிராக்கினது கிடையாது, செத்து போன ஆட்கள்லாம் உயிராக்கி எழுப்பி விட்டது கிடையாது.
இறை தூதன் அந்த மக்கள் நம்புவதற்காக வேண்டி இந்த ஒரு அற்புதத்தை அந்த ஒரு செகண்டில் நடக்கும். அதோடு அது முடிந்து விட்டது. அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு தான் செய்வேங்கிறார். அதே மாதிரி நம்பியுக்கும் பிமா தக்குனூன தத்தகிரூன ஃபி புயூத்திக்கும், நீங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்டீங்க, என்ன சேமித்து வச்சுக்கிறீங்க என்பதை நான் சொல்லுவேங்கிறார். எல்லாம் எதை கொண்டு சொல்லுவேங்கிறார்னா அல்லாஹ்வின் அனுமதியை கொண்டு. பிஇذنில்லான்னு சேர்த்து வருது. அதில் இது 3:49 வருது. அதே மாதிரி அல்லாஹ்வே ஈசா நபிட்ட பேசின மாதிரி வருது. எப்படி இது தகுலுக்கு மினத்தீனி, களிமண்ணை நீ களிமண்ணிலேருந்து படைப்பாய், கஹையத்தி தயிரி பறவையுடைய தோற்றத்தில் படைப்பாய், பிஇذنி என் கட்டளை பிரகாரம். ஈசா நபிட்ட அல்லாஹ் பேசுகிறான், நீ களிமண் மாதிரி செஞ்சு நீனா செய்யலை, நான் செய்ய சொல்லி கட்டளையிட்டேன், என் கட்டளை பிரகாரம் என்ன செய்வாய், அதை படைப்பாய். இப்போ தன்புகு பீஹா, நீ அதில் ஊதுவாய். இப்போ தக்கூனு தயிரம் பிஇذنி என் கட்டளை பிரகாரம் அது பறவையாக மாறும். என் கட்டளைன்னு ஒன்று அல்லாஹ் சொல்கிறான். அது அவர் பேசின மாதிரி வரும்போது அல்லாவின் கட்டளைங்கிறாரு. அல்லாவே அவரை நோக்கி பேசும்போது என்ன செய்கிறான்னு கேட்டால், ஏன் கட்டளைப்படி தான் நீ செஞ்சாய், நீ பறவை நீனா செய்யலை, நான் தான் பறவை மாதிரி செய்ய சொன்னேன், நான் தான் ஊத சொன்னேன், நான் தான் உத்தரவு போட்டேன், அதனால் பறவையாக மாறுனுச்சுன்னு நல்லா என்ன செய்கிறான், பிஇذنி என் உத்தரவு பிரகாரம். துபுரி உள்ள அக்குமக உள்ள அபுரச பிஇذنி வெண்குஷ்டத்தையும் பிறவி குருடையும் என் கட்டளை பிரகாரம் குணப்படுத்தினாய். அங்கே அல்லாஹ்வுடைய கட்டளை. இது துகுரிஜுல் மௌத்தா பிஇذنி இறந்து போனவர்களை என் கட்டளை பிரகாரம் நீ உயிராக்கினாய். இதெல்லாம் ஒன்று ரெண்டு சம்பவங்கள். இறைவன் தூதருங்கிறது சொல்கிறார்ல, என்னப்பா ஆதாரம், இந்த இருக்குப்பா ஆதாரம் பார்த்துக்க, அதோடு முடிஞ்சு வச்சுக்கதை. அதுக்கப்புறம் அவர் மனுஷராக தான் இருப்பாரே தவிர அவர்கிட்ட எந்த விதமான இறைத்தன்மையும் அவர்கிட்ட இருக்கவே இருக்காது. இந்த செஞ்ச காரியத்தை இன்னொருக்கா செய்ய முடியாது. இந்த செஞ்ச காரியத்தையே இன்னொரு தடவை செய்ய முடியுமான்னா முடியாது. ஏன், ஒன்று கட்டளை வரணும். அல்லாஹ்விடத்தில் கட்டளை வந்தால் மாத்திரம்தான் அவர் செய்ய முடியும் என்பதை இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில அற்புதங்கள்லாம் செஞ்சு காட்டினாங்க. அது தனியாக இருக்கட்டும். ஆனால் கேட்டதெல்லாம் செஞ்சாங்களா? அவங்கள்ட்ட சில பேர் கேட்கும்போது ரசூலுல்லாஹ்வை செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் இத்தனை அற்புதங்கள் அவங்களாம் கேட்டாங்க. கேட்கும் பொழுதெல்லாம் அல்லாஹ் என்ன பதில் சொன்னான்னு பாருங்கள். சூரத்துல் இஸ்ராவில் இது முக்கியமான ஒரு வசனம். இந்த ஒரு வசனமே போதும். அதான் காலு, இந்த காஃபிர்கள் சொல்கிறார்கள், முகமதே உன்னை நோக்கி சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? லன்னு மினலக்க, நாங்கள் உன்னை நம்ப மாட்டோம். ஹத்தா தஃப்ஜுர்லனா மினல் அர்து எம்புவா, பூமி இந்த பூமினா பாலைவனம், அது தண்ணி இல்லாத ஊர், அந்த ஊரை சொல்கிறாங்க. இந்த பூமியில் பெரிய நீரூற்றை நீ உற்பத்தி ஆக்கணும், அப்போ தான் நம்புவோம். ரசூல்லாட்ட கேட்குறாங்க, உன்னை தூதர் நம்புறதா இருந்தால் இங்கே மக்காவில் என்ன செய்யணும், அல்லது மதீனாவில் பெரிய 6 நீரூற்று மாதிரி பீரிட்டு ஓடணும். தண்ணீர் ஓடாத இந்த ஊரில் என்ன செய்யணும், தண்ணியை ஓட வை, அப்போ தான் நம்புவோங்கிறாங்க. இதை எல்லாம் எதுக்காக செய்கிறாங்க? ஏற்றுக்கிறது தான் சொல்கிறாங்க. எதுக்காக கேட்குறாங்க? நாங்கள் உன்னை நம்புவதாக இருந்தால், இறை தூதர் நம்புறதா இருந்தால் இது செஞ்சு காட்டுறே, வறண்டு போன ஊராக இருக்குதுல்ல, இங்கே ஒரு ஆறை ஓட விடு, செழிப்பாக போயிடும்ல, நாங்கள் நம்பிடுவோம்ல அப்படின்னு கேட்குறார்கள். இறைவனுக்கு இது பெரிய விஷயமா? பெரிய விஷயம் கிடையாது. சரி, இதை செய்யலைன்னா எல்லாத்தையும் நீங்கள் சொல்லலை, நிறைய சொல்லி இதில் ஏதாச்சும் செய்யினாங்க. ஒன்று, இந்த பூமியில், இந்த மதீனாவில், இந்த பாலைவன பூமியில் நீ பெரிய நீரூற்றை ஓட செஞ்சிரு. அவு தக்கூனலக்க ஜன்னத்துன் மின் நகையிலின் ஈனபின், உனக்கு இந்த மதீனாவில் நீ குடிசையில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற, அப்படி இல்லாமல் உனக்கு பேரீச்சை திராட்சை தோட்டங்கள் இருக்கணும். அப்படி ஒரு 500 ஏக்கர் 200 ஏக்கரில் பேரிச்சை தோட்டம் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி காட்டுது, அப்போ நம்புவோம். ஒன்றுமில்லாத முசாஃபராக இருந்தார் பாடுறா, 100 ஏக்கருக்கு திராட்சை தோட்டம் 100 ஏக்கருக்கு பேரிச்சை தோட்டம் வச்சுருக்காருன்னு சொல்கிற மாதிரி என்ன செய்யணும், உனக்கு உண்டாக்கி எங்களுக்கு நீ தர வேணாம், எங்களுக்கு நீ தர வேணாம், நீ என்ன செய்யணும், இறை தூதருங்கிறீங்கள, நீ உனக்கே வச்சுக்க. நீ என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த மாதிரி குடிசையில் இருக்கிறத மாற்றி அப்படியே ஒரு திராட்சை தோட்டம், அப்படி ஒரு பேரிச்சை தோட்டத்தை உண்டாக்கி காட்டு. அந்த தோட்டத்தில் என்ன செய்யணும்னு கேட்டால், பொத்து ஃபஜ்ஜலல் அன்ஹார ஹிலாலஹா தஃப்ஜீரா, அந்த தோட்டத்துக்கு உள்ள 6 பீரிட்டு 6 ஓடிக்கிட்டு இருக்கணும். தோட்டத்தை உண்டாக்கணும், அதில் 6 ஓடணும், உனக்கே உண்டாக்கிக்க. அவன் பங்குலாம் கேட்கலாம, இறை தூதன் நம்புவதற்கு இந்த அற்புதத்தை செய்யின்னு கேட்குறாங்க. நம்புறதா இருந்தால் நீ மனுஷன் எங்களை மாதிரி சாப்பிட்ற குடிக்கிற, அல்லாஹ்வுடைய தூதன் இப்படி நான் நம்புறது ஏதாவது செய்யணுமா இல்லையா, இதை செய்யின்னு கேட்குறாங்க. சரி, அது இல்லைன்னு சொன்னால் அவ் துஸ்கித்த சமா கமாசாம் தலைன்னா கிசவன், அல்லது என்ன செய்கிறேன்னு கேட்டால், இந்த வானத்திலேருந்து ஒரு உத்தரவு போடு, ஒரு சின்ன பீஸு துண்டு உடஞ்சி எங்கள் தலையில் விழுவிட்டோம், அப்போ நாங்கள் நம்புகிறோம். அங்கேருந்து என்ன செய்யணும், அவள் துசுக்கித்த சமா, வானத்திலேருந்து ஒரு கிசவன் ஒரு துண்டை எடுத்து என்ன செய்யணும், ஒரு ஏதாவது ஒரு மந்திரம் போடு, அங்கேருந்து ஒரு பீஸு உடஞ்சி என்ன செய்யணும், மதீனாவில் விழுவணும்.
அப்போ நீ ஏதோ நீ இறை தூதர் தான், அது எங்களுக்கெல்லாம் செய்ய முடியாதுல்ல, மனுஷனுக்கு செய்ய முடியாதுல்ல, மனுஷனால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை நீ செஞ்சாயானால் நாங்கள் ஏற்றுக்குருவோங்கிறதுக்கு இதை செய், இது எல்லாத்தையும் செய்யலை. அல்லதுங்கிறாங்க, இதையாச்சும் செய். அல்லது தகத்திய பில்லாகி ஒரு மலாய்க்கத்து கபீலா, அல்லது அல்லாவை மலக்கையும் கொண்டு இப்படி நிப்பாட்டு முன்னாடி, அதையாச்சும் செய். அல்லா தான் உன்னை அனுப்பியிருக்காங்கிற, அவனை வர சொல்லு, நான் தான்ப்பா அல்லா, இந்த இவரத்தாப்பா நான் அனுப்புனேன், இந்த பார்க்க மலக்கெல்லாம் இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி அப்படி கேட்குறாங்க. நீ என்ன செய்யணும்? தகத்திய பில்லாகி ஒரு மலாய்க்கத்து கபீலா, அல்லாவையும் மலக்குகளையும் நேருக்கு நேரம் கொண்டாந்து நிப்பாட்டு, இதையாச்சும் செய்யும். அல்லது எக்கூன் இலக்க பைத்துன் மின் சுகுர்பின், தங்கத்தினால ஒரு வீடை கட்டி காட்டு உனக்கு. அனுசேனு திடீர்னு குடிசையாக இருக்குல்ல, ஒரு மந்திரத்தை போடு, தங்க வீடாயிடணும். நீனே வச்சுக்க, எங்களுக்கு தர வேணாம், நீ இறை தூதன்னு காட்டுவதற்கு இது செஞ்சு காட்டு. தங்கத்தால் வீடு பெரிய விஷயமா இல்லை, நாடுனா தங்க வீடு உண்டாக்க முடியாதா, ஆகுண்டா ஆகிட்டு போகுது, அதுதான் கேட்குறாங்க, அப்படி கேட்குறாங்க. அல்லது காஃபிசமாயி, இல்லாட்டி நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல அப்படியே மேலே போ, நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்ன செய்யணும், அப்படி மேலே போகணும். நுமினல் ருக்கிக்க, நீ மேலே போகிறத நாங்கள் நம்ப மாட்டோம். ஹத்தா துனசில் அலைனா கிதாபு நக்கரவு, மேலே போயிட்டு நாங்கள் வாசிக்கும் விதமாக ஒரு புஸ்தகத்தோடு நீ கீழே வரணும், அல்லாஹ் தந்தான்னு சொல்லு. வெறுங்கையாக மேலே போ, கீழே வரும்போது புஸ்தகத்தோடு வா. இந்த பாருங்கள் அல்லாஹ் வேதத்தை தந்துட்டான், அப்போ நம்பலாம்ல. வெறும் ஆளாக போனார், வானத்தை நோக்கி போனார், இறங்கும்போது புஸ்தகத்தோடு வந்துட்டார். அந்த புஸ்தகம் அல்லாவுடைய புஸ்தகம்னு சொன்னால் என்ன செய்வாங்க, நம்புவாங்க. அது புஸ்தகம் அல்லாவுடைய புஸ்தகம் போயிடும், இவரும் தூதராகிடுவார்ல, அல்லாட்ட தான் செய்தி வாங்கியிருக்காருன்னு. இதையெல்லாம் செய்யின்னு கேட்டார். அப்போ இதெல்லாம் எது கேட்டாங்க? இதில் எந்த ஒன்றும் அல்லாவுக்கு சிரமமானதா? இதில் இதை சொன்ன எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆகுண்டு ஆயிரும், குன்னுண்டு ஆயிரும். இதை ஆராத செய்ய நான் கூறளவு குன் ஃபைய கூன், ஆகு என்று சொன்னால் ஆகிவிடும், அது அல்லாவுடைய ஸ்டைல். அப்போ அல்லாவுடைய ஆற்றல் அவ்வளோ வல்லமாக இருக்கும் பொழுது இவங்களும் எது கேட்டாங்க? அவங்களுக்கு தோட்டம் துறவெல்லாம் உண்டாகி கேட்கல, உனக்கு உண்டாயிக்க, நாங்கள் நம்புறதுக்கு இது வேணும், நீ இறைவன் தான் உன்னை அனுப்பியிருக்கிறான் நம்புவதற்கு இவ்வளோ கேட்டாங்க இல்லை. அதுக்கு அல்லாஹ் என்ன பதில் சொல்ல சொன்னால் தான் முக்கியம். இவ்வளோ அற்புதத்தில் ஏதாச்சும் ஒன்று கேட்டாங்க, நல்லா கவனிக்கிறேன், இவ்வளோ அற்புதத்தில் ஏதாச்சும் ஒன்று கேட்டாங்க இல்லை, அல்லாஹ் ஒன்றும் கூட செய்யலை. ரசூலுல்லாஹ் கூட ஆசைப்பட்டிருப்பாங்கல்ல, இப்படி ஏதாச்சும் செஞ்சுட்டா கூட நம்பிடுவாங்கல்ல, அவங்க நம்பியிருப்பாங்க. நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வரணுமா இருந்தால் இவங்க கேட்ட ஏதாச்சும் ஒன்று செய்வதற்கு அல்லாஹ் ஒரு பர்மிஷனை கொடுத்துட்டான்னு சொன்னால், செஞ்சுட்டான்னு என்று சொன்ன ஒரு கூட்டமே வந்துடுமே அப்படின்னு அவங்க மனசில் ஆதாரம் நமக்கு இல்லை, ஆசைப்பட்டிருப்பாங்க. இறை தூதன்கிற முறையில் நிறைய பேர் வரணும் என்பதற்கு தானே அவங்க கேட்குறான் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. அதுக்கு அல்லாஹ் பதில் சொல், இப்படி கேட்குறாங்க, குல் அவங்களுக்கு பதில் சொல்லு, சுப்ஹான ரப்பி, என் இறைவன் தூயவன், எல்லா பலவீனங்களுக்கும் அப்பாற்பட்டவன், ஹல் குந்து இல்லா பஷரன் ரசூலா, நான் மனிதனாகவும் தூதராகவும் தானடா இருக்கிறேன், அல்லாஹ்வான இருக்கிறேன், என்கிட்ட வந்து என்ன கேட்குறீங்க, என்ன பதில் சொல்கிறான், இவ்வளோ கேட்குறாங்க. அது என்கிட்ட கேட்குறேன், அல்லாண்டு வாதம் பண்ண என்கிட்ட வந்து கேள்றா, நான் இறைவன் வாதம் பண்ண இதெல்லாம் செஞ்சு கேளு, நானே செஞ்சிருவேன், நானே இறைவன் தூதன் தானே சொல்கிறேன், மனுஷன் சொல்கிறேன். ஹல் குந்து இல்லா பஷரன் ரசூலா, நான் பஷராக, பஷர்னா மனுஷனாக, ரசூல்னா தூதராக, நான் தூதராகவும் மனிதராகவும் தவிர வேறு என்னவாக நான் இருக்கிறேன், எப்படி என்கிட்ட இதை கேட்குற, நான் இறைவன் என்று ஒன்றை வாதம் பண்ணால் இறைவன் செய்கிற வேலையை செஞ்சு காட்டுன்னு சொல்லு. தூதருக்கு இதெல்லாம் முடியாத, தூதருடைய வேலை கிடையாது இது. அவன் என்னைக்காவது ஒரு நாளைக்கு செய்யன்னு ஒரு ஆர்டர் பண்ணி பர்மிஷன் கொடுத்தா வேண்டுமானால் செய்ய இயலுமே தவிர இது எப்படி நான் செய்ய முடியும் அப்படின்னு அல்லாஹ் பதில் சொன்னால் இப்போ அற்புதம் வழங்கிருச்சா? இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச அற்புதத்தை கொண்டாந்து போடு, இப்ராஹிம் நபி அற்புதத்தை போடு, எந்த அற்புதத்தை கொண்டாந்து போடு, அது எல்லாமே அவங்க செஞ்சது கிடையாது. அவங்களுக்கு அந்த பவர் இல்லை, அந்த சக்தி இல்லை, அந்த அதிகாரம் இல்லை. அவங்களும் சொல்லிவிட்டார்கள் மக்கள்கிட்ட போய், அல்லாவும் சொல்லிட்டான் எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொன்னார்கள். அதற்குரிய ஆதாரத்தை நான் காட்டிவிட்டேன். அவன் அல்லாவும் சொல்லிட்டான் எந்த நபிக்கும் அதிகாரம் இல்லைன்னு. அப்போ அந்த அற்புதங்களை எப்படி விளங்கணும்? அற்புதம் செஞ்சது நிஜம், இறை தூதர்னு காட்டுவதற்காக வேண்டி ஒரு மனுஷனை தூதர் நம்ம கஷ்டப்படுவாங்க. அதுக்காக ஒன்று ரெண்டு செஞ்சு காட்டோம்னா அது இப்போ இவ்வளோ பெரிய வேலை செய்கிறார்லப்பா, அல்லாஹ் தான்ப்பா அனுப்பியிருப்பான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டாக்கின பிறகு மனுஷனாக தான் இருந்துட்டு இருப்பார். எந்த விதமான இறைத்தன்மையோ இறை ஆற்றலோ எந்த ஒரு அற்புதமோ அவரால் செய்ய முடியாது என்றதை வழங்கி கொள்ளணும். இந்த எல்லாம் விளைக்கணும். அது போக நம்ம நபிமாருடைய வரலாறு எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அவங்க எவ்வளோ துன்பப்பட்டிருக்காங்க. இவ்வளோ அற்புதம் செய்ய முடிஞ்ச ஒரு ஆள் துன்பப்படலாமா? செத்து போனாலும் உசுராக்கி இருக்கிறாங்க. ஈசா நபி அவர் பயந்தான் ஓடினார், அவரை செலுவையில் அறிவிக்கு வரட்டினாங்கல்ல, அவங்க நம்பிக்கை எப்படி அறிஞ்சே போட்டாங்க, நம்ம நம்பிக்கை எப்படி எல்லாம் தான் காப்பாற்றி மேலே ஒஸ்திக்கிட்டான்னு வருது. அப்போ ஈசா நபி பயந்து ஓடினாரா இல்லையா? ஏன் பயந்து ஓடணும்? செத்து போனாலும் உசுராக்கிறவங்கள வாடா பாப்பா நிற்க வேண்டியது தானே.
என்கிட்ட நெருங்க முடியுமான்னு கேட்க வேண்டியதானே? அவரை காட்டி தானே கொடுத்தாங்க. அவங்க நம்பிக்கை பிரகாரமே 30 காசுக்கு காட்டி கொடுத்தாருன்னு தானே சொல்கிறாங்க. அப்போ ஈசா நபிகிட்ட சில அற்புதங்கள் நிகழ்ந்த காரணத்தினால் அவர் அந்த பிலாத்து சபையில் விசாரிக்கப்படுகிறாரு, குற்றவாளி கொண்டு நிறுத்தப்படுகிறாரு, அவர் அடிச்சுட்டு போகிறார்கள். அந்த சிலுவையில் அறைய நேரத்தில் எல்லாம் நினைச்சிட்டான் அவரை காப்பாற்றி மாற்றிட்டான்னு சொல்லி நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். அவங்க வேறு மாதிரி நம்புகிறாங்க. ரெண்டு எந்த நம்பிக்கை எடுத்துக்கொண்டாலும் அவர் ஏன் எப்படி அந்த நிலை ஏற்படுத்தவருக்கு? அவர் மனிதர். அங்கேருந்து ஆர்டர் வரல. ஆர்டர் வரும்போது சில அற்புதங்களை செஞ்ச காரணத்தினால் அவர் தன்னை எதிரிகள்கிட்ட தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ள முடிஞ்சா? முடியவில்லை. அதை பார்க்குறோம். இதே மாதிரி இத்தனை நபிமார்கள்லாம் நெஞ்சின கொல்லப்பட்டிருக்கிறாங்க. நபிமார்கள்லாம் கொலையை பண்ணிவிட்டாங்க. எப்படி நபியை கொண்டு போனோம்? 2 கலந்து விட்டார்கள், அத்வைதமாகி விட்டார்கள். அல்லா தான் ரசூல், ரசூல் தான் அல்லான்னு சொல்வீர்களே. ஆனால் ஃபரீக்கன் கதபத்தும் ஃபரீக்கன் தக்துலுன், பல நபிமார்களை நீங்கள் நிராகரித்தீர்கள், பல நபிமார்களை கொன்று குவித்தீர்கள் அல்லாஹ் சொல்கிறான். இஸ்ரவேலர்களை பார்த்து சொல்கிறான், நபிமார்களையெல்லாம் கொலை பண்ணி விட்டுலாங்கிறான். இப்போ கொலை பண்ண என்ன அர்த்தம்? கை ஓங்கிருச்சுன்னு அர்த்தம், தோத்துட்டான்னு அர்த்தம். அப்போ இறைவனே அவருக்குள்ளே இருந்து அப்படி கொல்ல முடியும்? சாதாரண இயற்கை மரணம் வந்தால் கூட ஏதாவது ஒரு தத்துவம் சொல்லிட்டு போயிடலாம். கொலை செஞ்சுட்டானுவோ, அவங்க கை ஓங்கிருச்சு. அப்போ அற்புத சக்தி படைத்தவர் அற்புதத்தை பயன்படுத்தி தன்னை காப்பாற்றிக்கிற கடமை இருக்கா இல்லையா? எனக்கு ஒரு அற்புத சக்தி எனக்கு இருந்தால் என்னை கொல்ல வரும்போது என் கடமை என்ன? அந்த சக்தியை பயன்படுத்தி என்னை காப்பாற்றிக்கிறேன்னு. அப்போ இவர் ஏன் காப்பாற்றிக்கிறமா கொல்லப்பட்டார் நபிமார்கள்லாம்? அப்போ கொல்லப்பட்ட காட்சியெல்லாம் பாடுறோம். அது மாதிரி நபிமார்கள் எவ்வளோ அவங்களுடைய சொந்த தேவைகள்லாம் நீங்கள் பாருங்கள். யாக்கூப் நபி இருந்தார், அவர் மகனை பிரிஞ்சு கவலைப்பட்டார். எத்தனை வருஷம்? சின்ன பிள்ளைகள் உடனே கணத்தில் போட்டாங்க. எங்கே அழுது 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 அழுந்துச்சு, கண்ணெல்லாம் உள்ளக்க போயிடுச்சு. அந்த மகன் உயிரோடு இருக்கான்னு தெரியல, இறந்துட்டான்னு தெரியல, வருவானான்னு தெரியல, வரலையான்னு தெரியல. அந்த மாதிரி அழுது அழுது 12வது அத்தியாயம் சூரா யூசுஃப் படித்து பாருங்கள். இவ்வளவு துன்பம். அவர் யாக்கூப் நபி தானே? அவர் இப்ராஹிம் நபியுடைய பேரப்புள்ள ஒரு நபி. அவர் நபியாக இருந்து அவருக்கு அந்த துன்பத்தில் அவருக்கு தன்னை காத்துக்கிற முடிஞ்சான்னா முடியவில்லை. அப்போ நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பிள்ளைகள் எல்லாரும் ஆசைப்படுறோம். இப்போ நபிமார்களுக்கு அந்த மாதிரி நம்ம அவுளியாட்ட போய் பிள்ளைதான்லாம் கேட்குறாங்க. 2 கலந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நபிமார்களுக்கே எவ்வளோ காலத்துக்கு பிள்ளை இல்லாமல் இருந்துச்சு? இப்ராஹிம் நபி அல்லாஹ்வுடைய கலீல், உற்ற நண்பர். அப்போ நண்பர்னா என்ன செய்யும்? ஒவ்வொரு மனுஷனும் எப்போ பிள்ளையை விரும்புவான்? கல்யாணம் பண்ணிட்டீங்க, 1 வருஷம் 2 வருஷத்தில் பிள்ளை பெற்றா தான் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஒரு 5 வருஷத்துக்குள்ளேயாவது குழந்தை வந்தால் தான். இல்லைன்னா என்ன செய்வீங்க? உங்கள் காலமெல்லாம் கவலைப்பட்டு இருப்பீங்க. 6 வருஷம் ஆச்சு, 7 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, பிள்ளை இல்லைன்னா கவலைப்பட்டு இருப்பீங்க. வயசான காலத்தில் குழந்தை பிறந்தால் அது அதிகமாக யூஸும் ஆகாது. இளமையில் பிள்ளை பெற்றா தான் அந்த பிள்ளை வளர்ந்து நம்மளை காப்பாற்றுவான். நம்ம 40-50 வயசு ஒரு பிள்ளையை பெற்றோம்னு சொன்னால் அவன் வளர்ந்து நம்மளை காப்பாற்ற நம்ம மூத்தா போயிடுவோம், நம்ம யூஸ் ஆகாது. அதனால எல்லா மனிதனும் அந்த இளமையில் தானே பிள்ளை விரும்புவான். இப்ராஹிம் நபிக்கு 2 மனைவிகள் இருந்தும் கூட 2 பிள்ளைகளுமே தள்ளாத வயசில் நல்லா கொடுக்குறான். அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபனி அலல் கிபர் இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக், இஸ்மாயிலை இஸ்ஹாக்கையும் என்னுடைய முதுமை வயதில் தந்தானே அந்த அல்லாவுக்கு எல்லா புகழுங்கிறார். அப்போ அவருக்கு அந்த ஆற்றல் இருந்தால் எப்போ அவர் விரும்புவார் அப்போ எல்லாம் கொடுத்துருக்கணும். எப்போ விரும்பி இருப்பார் இப்ராஹிம் நபி? ஒரு இளமையான வயசில் நமக்கு குழந்தை இருந்தால் தான் நல்லா இருக்கும். முதுமை ஆயிடுச்சு. எந்தளவுக்கு முதுமை ஆயிடுச்சு? உங்களுக்கு பிள்ளை பிறக்க போகுதுங்கிற செய்தியை சொன்ன உடனே இப்ராஹிம் நபி மனைவியும் இருக்கிறாங்க. மலக்குமார்கள் போய் இந்த நற்செய்தியை சொல்கிறாங்க. அந்த அம்மா என்ன செய்கிறது? அலிது, நான் பிள்ளை பெறுவேனா? ஆனால் அஜூசுன், நான் ஒரு படு கிழவியாக இருக்கிறேன். ஹாதா பாலி ஷேகா, என்னுடைய கணவரும் படு கிழவனாக இருக்கிறாரு, எங்களுக்கு பிள்ளையான்னு கேட்குது. பிள்ளையை பெறுவோம் நற்செய்தி சொன்ன உடனேயே அவருடைய இப்ராஹிம் நபி மனைவி என்ன செய்கிறாங்க? அலிது, நான் பிள்ளை பெறுவேனா? ஆனால் அஜூசுன், நான் ஒரு படு கிழவியாக இருக்கிறேன். ஹாதா பாலி ஷேகா, இவரும் கிழவனாக இருக்கிறாரு, இந்த கிழவனுக்கு கிழவிக்கு பிள்ளை பிறக்குமா என்று கேட்குறாரு. ஆமாம் பிறக்கும் என்று நற்செய்தி சொல்லி அந்த இஸ்ஹாக்கும் பிறக்கிறாங்க, இஸ்மாயிலும் பிறக்கிறாங்க. அப்போ 2 பிள்ளைகளுமே தள்ளாத வயசில் தான் இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் கொடுத்தான். இளைஞராக இருக்கும் பொழுது, நடுத்தர வயசாக இருக்கும்போது கொடுக்கவில்லைன்னு அவரே சொல்கிறார். அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபனி அலல் கிபரி, கிபரிண்டா முதுமை, முதுமையில் அல்லாஹ் எனக்கு தந்தான் இஸ்மாயில் இஸ்ஹாக்கையும் அப்படின்னு அவர் இப்ராஹிம் நபியை துவா செஞ்சதாக குர்ஆனில் இருக்குது. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன விளங்குது? நபிமார்கள்ட்ட இந்த அற்புதங்கள் நம்ம அப்படி புரியக்கூடாது. அவங்களுக்கு வேண்டியதை உண்டாக்கிற முடியல. அவங்களுக்கு தேவையான ஒன்றை பிள்ளை கிடைக்க வேண்டிய ஒரு பருவத்தில் பிள்ளை உண்டாக்கி கொள்ள முடியாது. ஜக்கரியா நபி என்ன செஞ்சார்? பிள்ளைக்கு துவா செஞ்சான்னு வருதில்ல? எப்படி துவா செய்கிறாரு? ரப்பி இன்னி வாகனல் அழுவு மின்னி, யாரெல்லாம் எலும்பெல்லாம் பலவீனம் பட்டுருச்சு, வஸ்தாடர் ரசு ஷைபா, தலையெல்லாம் வெள்ளை வெள்ளையர்ந்து மின்னுகிறது, தள்ளாத வயசு ஆகிட்டேன், ஒம்பராத்தி ஆக்கினும், என் மனைவி வேற மலடியாக இருக்கிறாள், அதனால் என்ன செய்ய, எனக்கு ஒரு பிள்ளையை கொடுன்னு கேட்குறாரு.
சொல்லியே கேட்குறாரு, எனக்கு புள்ள பெற வயசுலாம் தாண்டிட்டேன், ஆனாலும் எனக்கு ஒரு வாரிசு வேணும்னு கேட்குறாரு. எல்லாம் கொடுத்தான். யஹ்யாவை பிள்ளைய தந்தோன்னு சொல்கிறான். எப்போ கொடுக்குறான்? தள்ளாத வயசில் கொடுக்குறான். அப்போ அல்லாவை நினைக்கும் போது கொடுத்தானே தவிர, இப்போ நபிமார்களில் வந்து அவங்க அற்புதம் செய்வாங்க, அவங்கள அல்லாவுடைய ஆற்றல் வந்து விட்டது நினச்செல்லாம் செய்வாங்கன்னா, இதை செஞ்சுக்கிற ஏன்லையே, அவங்களுக்கு செய்ய முடியலையே, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அது போக இந்த அற்புதங்களும் நபிமார்களுக்கு தான் நல்லா விளங்கிக்கணும். இவங்க என்ன செய்கிறாங்க? ஏன்னா நபிமார்களுக்கு அவசியம் இருக்குது. எதனால்? அவங்க இறை தூதர்னு காட்ட வேண்டி இருக்குது. மக்கள்கிட்ட வந்து நாங்கள் அல்லாவுடைய தூதர் தான் சொல்கிறதா இருந்தால், உண்ணுகிற பருகுகின்ற மலைஜலம் கழிக்கின்ற ஒரு சாதாரண ஒரு மனிதனை தூதராக நம்ப மாட்டார்கள். ஏன்னா என்னை மாற்ற நீனும் இருக்கிற உன்னையா தூதர் நம்புறன்னு கேட்பார்கள். அப்போ ஏதாவது ப்ரூஃபை காட்ட வேண்டியிருக்கு. அதுக்கு அற்புதத்தை எல்லாம் கொடுத்துருக்குறான். இவங்க நபிமார் அல்லாதவருக்கு என்ன அவசியம் இருக்குது? அவர் என்னத்தை போய் நிரூபிக்க போகிறாரு? நபிமார்கள் அல்லா சஹாபாக்களாக இருக்கட்டும், பெரிய பெரிய மகான் பெரியார் யாரை வேண்டாலும் இருக்கட்டும், அவரிடத்தில் அற்புதங்கள் நிகழுமா என்றால் நிகழவே நிகழாது. ஏன் நிகழாதுங்கிறோம்? அவுளியாக்கள் கராமத்து, அதுக்கு பேர் கராமத்துன்னு வச்சுக்கிறாங்க. அந்த அவுளியா கராமத்து, இந்த அவுளியா கராமத்து. மனிதன் செய்கிற செயலை தாண்டி எந்த அவுளியா செஞ்சால் சொன்னாலும் அது பொய், கட்டுக்கதை. ஏன் கட்டுக்கதைங்கிறோம்? இதில் அல்லாஹ் என்ன வாசகத்தை பயன்படுத்தினா, என் அனுமதி பெற்று செய்யணும்னு சொல்லிட்டான். அனுமதி யார் பெற முடியும்? இறை தூதர்கள் பெற முடியும். நாம் அல்லாட்ட பர்மிஷன் வகி வருமா? வகி அல்லாஹ் எப்படி அற்புதத்துக்கு சொல்கிறான்? ஒமாக்கானில் ரசூலின் ஐயத்தீபி ஆயத்தின் இல்லாபி இதுன்னு இல்லா. என்கிட்ட பர்மிஷன் வாங்கி, பர்மிஷனால உரையாடல் இருக்கணும். அல்லாஹ் எனக்கு செய்யின்னு சொல்லணும், நான் அதை கேட்கணும். அப்படியான தொடர்பு வகையெல்லாம் முடிந்து விட்டது. இன்கத்தாத்து ரிசாலத்து நுபுவத்து, ரிசாலத்து முடிந்து விட்டது, ரசூல் தன்மை முடிந்து விட்டது, நுபுவத்து முடிந்து விட்டது, இனி இல்லை என்று ரசூல்லா சொன்ன பிறகு, அப்போ ஒரு பெரியாருக்கு அற்புதம் செஞ்சானா அல்லாஹ் பர்மிஷன் கொடுத்தானா, பேசினானா, வகி அறிவிச்சானா? வகி வராது தானே. அப்போ ரசூல்லாவுக்கு பிறகு உள்ள மக்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களோடு அல்லாஹ் பேச மாட்டான்ல, உரையாட மாட்டான்ல. என்னோட உரையாடுவானா? உங்களோட உரையாடுவானா? அபூபக்கர் சித்திக்கிட்ட உரையாடுவானா? உமர்கிட்ட உரையாடுவானா? அல்ல, உரையாட மாட்டான். ஏன்? வகி முடிஞ்சிருச்சு. ரசூல்லா வழியாகத்தான் எல்லா உரையாடல் ஃபினிஷ் ஆகிவிட்டது, மார்க்கை பூர்த்தி ஆகிவிட்டது. அப்படி இருக்கும் பொழுது ஒருத்தர் அற்புதம் செய்கிறதா இருந்தால் அங்கே இந்த ஆர்டர் வரணும்னு இருக்குது. ஆர்டர் இல்லாமல் செய்யலான் இருக்கு. ஆர்டர் யாருக்கு வரும்? இறை தூதர்களுக்கு தான் வரும். அப்துல் காதர் ஜிலானிக்கு இதுக்கு ஆர்டர் வரும். எப்படி ஆர்டர் வந்துச்சுன்னா நல்லா பேசணும் அவர்கிட்ட, நீ செய்யின்னு வகி அறிவிச்சானா? வகி அறிவிச்சா அவர் இறை தூதரா? அப்போ அற்புதம் செய்தல் என்பது அவுளியா மகானு பெரியார்னு சொல்ல அவ்வளோ கப்ஸா கட்டுக்கதை. எந்த அவுளியா பேரில் சொல்லப்பட்டாலும் சரி தான், எந்த கித்தாப்பில் எழுதப்பட்டாலும் சரி தான், அல்லாவுடைய கித்தாப்புக்கு மாற்றமாக இருக்கிறது. அல்லாவுடைய கித்தாப் என்ன சொல்லுகிறது? மாக்கானில் ரசூலின் ஐயத்தீபி ஆயத்தின் இல்லாபி இதுன்னு இல்லா. எந்த ஒரு ரசூலாக இருந்தாலும் என் பர்மிஷன் இல்லாமல், என் உத்தரவு இல்லாமல் அனுமதி அற்புதம் கொண்டு வர முடியாது. அப்போ நபிமார்களுக்கே உத்தரவு வேணும்னு இருக்கிறது. அப்போ அப்துல் காதர் ஜிலானி அதை செஞ்சார், இதை பொரிச்ச மீனை தண்ணியில் விட்டார் ஓடுனுச்சுங்கிறாங்க. என்னென்ன கதையெல்லாம் விட்றாங்க. வயிற்றுக்குள்ளே இருந்துக்கிட்டே திருடர்கள் வந்தார்கள், வயிற்றில் அம்மா வயிற்றில் இருந்துக்கிட்டே சண்டை போட்டாருன்னா என்ன செய்கிறாங்க? அந்த அவுளியாக்கள் பெரியார்கள்ங்கிற பேரில் வந்து கட்டுக்கதையில் அவிழ்த்து விட்டுருக்குறாங்க. இதெல்லாம் எப்படி நடக்கும்? யார் சொன்னா? இதெல்லாம் எந்த ஆதாரத்தை நீங்கள் சொல்கிறீங்க? இப்படியான ஒரு கான்செப்ட் இருக்குதா இஸ்லாத்தில்? அப்போ மூஜிசாங்கிற அற்புதம் தான் இருக்கே தவிர, இந்த கராமத்துன்னு இதுக்கு பிரிக்கிறாங்க. இதுக்கு பேர் கராமத்தான். நபிமார்கள் செஞ்சால் அதுக்கு பேர் மூஜிசாவான். நபிமார்கள் இல்லாத மற்றவங்க செய்கிறதுக்கு பேர் என்னது? அவுளியாக்களுடைய கராமத்து. கராமத்தனும் போது சுன்னத்து ஜமாத்து கொள்கைங்கிறான். அட அல்லாவுடைய கொள்கைன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்படி அவர் அற்புதம் நிகழ்த்துவார் என்பதற்குரிய ஆதாரத்தை காட்டு. அவுளியாக்கள் வந்து அற்புதம் நிகழ்த்துவார்கள், நபிமார்களுக்கு இருக்குதுல்ல, அந்த மாதிரி ஏதோ ஒன்று ரெண்டை காட்டு பார்ப்போம். ஒன்றும் நிகழ்த்த முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ மனிதன் ஆனால் சில அற்புதங்கள் இருக்கிறது, அதாவது அவனாக செய்யாமல் அவங்ககிட்ட நிகழக்கூடிய அற்புதம். அது கியாமத் நாள் வரைக்கும் இருக்கும். உதாரணமாக வந்து ஒரு 20 மாடி உயரத்தில் ஒருத்தர் நிற்கிறான், கீழே விழுந்துட்டான். விழுந்தா என்னவாகணும்? நொறுங்கிடணும்ல. நொறுங்காமல் சோட பந்திச்சு நிற்பான். அவனாக செஞ்சது இல்லை. அவனே நான் திறமையை கொண்டு அப்படி எந்திரிச்சிருன்னு சொல்லுவான். அவன் சொல்ல மாட்டான். அப்போ சில பேருக்கு வந்து அல்லாஹ் அற்புதம் நிகழ்த்துவான். அது நிகழ்த்த போகிறான்னு எனக்கும் தெரியாது. நடந்து முடிஞ்ச பிறகு என்ன செய்வோம்? ஓ, அல்லாஹ் நமக்கு அதிசயமாக உதவி செஞ்சுருக்கலாம். இந்த அற்புதம் கியாமத் நாள் வரைக்கும் உண்டு. ஒருத்தன் செத்து போயிட்டான், ஆளை தூக்கிட்டு போங்கன்றாங்க டாக்டர். இவனுக்கு தேர மாட்டான், வீட்டுக்கு கொண்டு போயிருங்க, சொந்தக்காரங்களாம் சொல்லிடுங்கன்றாங்க. வந்து ஒருத்தன் உட்காந்துருவான். டாக்டர்லாம் கை விட்டுருவாங்க. இவன் அற்புதம் செஞ்சான்னு அர்த்தமா? அவன் செய்யலை, அவனுக்கே தெரியாது. அவன் எந்திரிச்சு உட்கார போகிறான், அவனுக்கும் தெரியாது. அல்லாஹ் என்ன செய்வான்? திடீர்னு வர அடக்கஞ்சம் எந்திரிச்சிருவானுங்க. போன வாரம் ஒரு ஊரில் அடக்கம் பண்ணி போனோம்னு சொல்லி போச்சு விட்டாங்க. புதைச்ச பிறகு மண் அப்படி ஆடுது. தோண்டி பார்த்தா உள்ள உசுரோடு இருக்கிறான். செத்து போயிட்டான்னு சொல்லி டாக்டர் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு போய் புதைக்கிறாங்க. புதைச்ச பிறகு எந்திரிக்கிறான்னா என்னது? அவன் அற்புதம் தான் அது. இந்த அற்புதம் வந்து மனிதர்கள் செய்வதல்ல.
அவர்களுக்கே தெரியாமல் அவர்கள்ட்ட அல்லாஹ் நிகழ்த்துவது. இது யாருக்கு நிகழ்த்தலாம்? ஒரு விமானம் கீழே விழுந்துடும், 300 பேர் பயணித்தார்கள், எல்லாம் செத்து விட்டார்கள், ஒரே ஒருத்தன் பிழைச்சினான்னு காட்டுவாங்க. அவனும் பிழைக்க முடியாது. அவ்வளோ உயரத்திலேருந்து விழுந்தால் அந்த ஒருத்தனும் தான் பிழைக்காமல் போயிடணும். அவன் பிழைச்சிட்டான்னு அர்த்தம் அவன் பெரிய அவுளியாவாம? அவனை நினச்சி அற்புதம் செஞ்சான்னு அர்த்தமா? அவன் செஞ்ச அற்புதம் இல்லது. அவனில் அற்புதம் நிகழும், எனக்கு நிகழும், உங்களுக்கு நிகழும். போவோம் ஆக்சிஜன் ஆடி சட்னி ஆயிடுவோம்னு நினச்சிட்டு இருப்போம். என்ன நமக்கு மட்டும் ஒன்று ஆகாது, எல்லாம் பஸ்ஸோட 50 பேரும் செத்து போயிடுவாங்க, 2 பேர் சிரிச்சு உட்காந்துருப்பான். ஏன்? அவனால் நாடவில்லை. அந்த 2 பேர் அவனுடைய திறமையை கொண்டு அவனுடைய சக்தியை கொண்டா காப்பாற்றப்பட்டாங்க? இல்லை. காப்பாற்றப்படுவோன்னு அவனுக்கு தெரியவாவது செய்யுமா? தெரியாது. காப்பாற்றப்பட்ட பிறகு தான் தெரியும். சரி, அல்லாஹ் நமக்கு அருள் செஞ்சுருக்கிறான், இந்த அற்புதம் இருக்கிறது. நீங்கள் சொல்கிற அவுளியா வந்து அவராக நினச்சில செய்கிறாருங்கிறீங்க. அவர் நினச்சா ஒன்று செய்வார், நினச்சா அவர் பிளான் பண்ணி நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்கிறார் பாருங்கள், அது அவராக செய்கிறாருன்னு அர்த்தம். நடந்த பிறகு தெரிஞ்சால் அவராக செய்யலன்னு அர்த்தம். நானே ஒரு 50 மாட்டிலேருந்து விழுந்து உசுரோட நிற்கிறேன்னு சொன்னால் நான் செய்யலை. அல்லாஹ் நினைஞ்சிருக்கிறான், எனக்கு அந்த அருளை செஞ்சுருக்கிறான். யாருக்கு நாடுகிறானோ அப்படி செய்வான். அதிசயமாக யாருக்கு வேண்டாலும் உதவிகளை செய்வான். அந்த மாதிரியான அற்புதம் இருக்கே தவிர இந்த அவுளியா அற்புதங்கள்லாம் எந்த ஒரு முகாந்திரம் இல்லாமல் ஆதாரமற்ற ஒரு செய்தி. அதனால் இதை ஒன்று உழைக்கிறேன். அப்போ ஒரு கேள்வி கேட்பாங்க, இப்லீஸ் எப்படி செய்கிறான்ப்பா அற்புதம்? நபிமார்கள் அற்புதம் செஞ்சுட்டாங்க, இப்லீஸ் செய்கிறான்ல, உள்ளுக்கு நுழைஞ்சிக்கிட்டு நம்மளை கெடுக்கிறானுங்க. உள்ளுக்குள்ளே ஊடுருவிக்கிட்டு நல்ல காரியம் செய்யணும்னு போகும்போது இப்படி திருப்பி விட்டுறான். உனக்கு தான் கெட்ட காரியம் செய்யறதுக்கு நல்ல உதவி செய்கிறான். அப்போ இப்லீஸ் சைத்தானுக்கெல்லாம் என்ன அதிகாரத்தை கொடுத்துருக்குறான்? நம்மளை வந்து உள்ள நுழைஞ்சி யுவசுஃபி சுதூரின்னாஸ், மனித உள்ளங்களில் ஊடுருவி எண்ணங்களை போடுகிறானே, அவன் எப்படி செஞ்சான்? அவன் வந்து நபியான்னு கேட்பாங்க. அவன் பர்மிஷன் வாங்கிட்டான், அவன் வந்து அனுமதி வாங்கிட்டான். எப்படி வாங்கிட்டான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சஜதா சொன்னால் மறுத்துட்டான்ல, மறுத்தவன் நான் விரட்டினான்ல. அல்ல விரட்டும் போது என்ன சொன்னான்? இப்லீஸ் எல்லாம் என்ன பேசிட்டான்? இறைவா, அராயத்தக்க ஹாதல்லதி கர்ரம் அலைய, என்னை விட இவரை நீ கண்ணியப்படுத்தியிருக்கிறாய் ஆதமை. இப்லீஸ் அல்லாட்ட பேசுகிறான், என்னை விட இந்த ஆதமை நீ கண்ணியப்படுத்தி இருக்கிறாய். லைன் அஹர்த்தனிலா யோமில் கியாமா, கியாமா நாள் வரைக்கும் எனக்கு ஒரு டைம் கொடுத்தாயானால் அஹத்தனி கண்ண துர்ரியத்தோ இல்லா கலீலா, அவருடைய சந்ததிகளை கொஞ்சம் பேரை தவிர எல்லாத்தையும் வழிகெடுத்துருவேன் அப்படின்னு அல்லாட்ட கேட்குறான். அல்லாஹ் என்ன செய்கிறான்? இது போ, ஹொமன் தபிய கமின்னும், உன்னை எவன் பின்பற்றுகிறான் உன்னையும் சேர்த்து நரகத்தை நிரப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்கிறான்? உன்னுடைய இப்போ குரலால் மக்களை வழிகெடுத்துக்கள், உன்னுடைய காலாட்படையை, தரைப்படையை, குதிரைப்படையை எல்லாம் கொண்டு மக்களை வழிகெடுத்துக்கள். ஒரு ஷாரிக்கும் நம்பாளி உள்ள அவுலாது, அவங்களுடைய பிள்ளைகள், அவங்க செல்வங்கள் எல்லாம் நீ பங்காளி ஆகிக்கொள், உனக்கு கொடுத்தாச்சு அப்படின்ட்டான்ல. வழிகெடுக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்டான், உனக்கு அந்த பவரை கொடுத்தா கேம நாள் வரைக்கும் நீ உள்ளே நுழைஞ்சு என்ன வேணாலும் செய்யலாம். யார் உறுதியாக இருக்கிறார்கள் அந்த மக்களை தவிர நீ வழிகெடுக்கலாம்னு நல்லா நினைச்சிட்டான். முதல்ல சொல்லிட்டான். சொல்லி மக்கள் உள்ளங்களில் ஊடுருவக்கூடிய அந்த ஆற்றலை கொடுத்துட்டதுனால அது பர்மிஷன், ஒரே பர்மிஷனாக கொடுத்து அனுப்பிவிட்டான்ல. கேமரா ஆட்டம் போடுறான், எவ்வளோ உனக்கு கெடுக்க முடியுமோ கெடுத்துப்பார், உறுதியான மக்களை உன்னால் கெடுக்க முடியாது என்று சொல்லி அல்லாஹ் பர்மிஷன் கொடுத்தான்ங்கிற விஷயத்தை 17வது அத்தியாயத்தில் வந்து 62லேருந்து 65 வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இதே கருத்தை வந்து குர்ஆனில் வந்து 15வது அத்தியாயத்தில் 39, 40, 41, 42 இதில் என்ன செய்கிறான்னு கேட்டால், கொஞ்சம் எங்களுக்கு டைம் கூட, நான் வழிகெடுத்து காட்டுறேங்கிறான். வழிகெடுத்துக்க, இல்லை முஹ்லிஸ் இஹ்லாஸான அடியார்களை ஒன்றும் செய்ய முடியாது, இப்படி எல்லாம் சொல்லி அல்லாஹ் கொடுத்தான். அப்போ இப்லீஸ் இப்போ செய்தான்லாம் செய்கிறான்டா, எதை வச்சு செய்கிறான்? அவன் இப்லீஸ் செய்வான், அவுளியா செய்யறனால வணிக்கிறன்னு. இப்லீஸ் செய்வான், செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், இன்றைக்கி வரைக்கும் செய்கிறான். நல்லவனை கெட்டவனாக்குறான், கெட்டவனை நல்லவனாக்குறான், எல்லாம் செஞ்சுக்கிட்டு இன்றைக்கி வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அவன் செய்ய முடியுமே தவிர மகான் அவுளியாலாம் செய்ய முடியாது. ஏன்? அவனுக்கு பர்மிஷன் உண்டு, அல்லாஹ்வுடைய கட்டளையை மொத்தமாக வாங்கிவிட்டான். அது மாதிரி தஜ்ஜால் அதை செய்வான், இதை செய்வான்னு வருது. தஜ்ஜால் செய்வான், எங்கள் அவுளியா செய்ய மாட்டாரா கேட்பாங்க. தஜ்ஜால் மட்டும் செய்கிறான் அப்படின்னு. தஜ்ஜால் எதை செய்யறான்? தஜ்ஜாலுக்கு பர்மிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு, ஹதீஸில் வருது. தஜ்ஜால் எப்படி வருது? ஒரு மனுஷன் என்ன செய்வான்னா, நிறைய செய்வானா, ஒரு மனுஷனை கொண்டு விட்டு என்ன செய்வான்? உயிராய் காட்டுவான். உயிராய் காட்டணுன்னு இன்னொருத்தர் என்ன செய்வான்னு கேட்டால், திருப்பி அவர் எந்திரிச்சிட்டு இப்போ என்னை கொண்டு பார்ப்போம் பாரு. அவன் சொல்லுவான், இல்லைப்பா எனக்கு அவ்வளோதான் பவர், அவ்வளோதான் கொடுக்கப்பட்டுச்சு, ஒரு தடவை செய்கிறதுக்கு தான் எனக்கு பர்மிஷன் கொடுக்கப்பட்டுச்சு, ரெண்டாவது எனக்கு செய்ய முடியாதுன்னு சொல்கிறான். அப்போ அவன் சில காரியங்களை செய்வதற்கு அல்லாஹ்வே அந்த பர்மிஷனை கொடுத்து நம்மளை சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி, எத்தனை பேர் ஈமானோடு இருக்கிறார்கள், எத்தனை பேர் உறுதியாக இருக்கிறார்கள், எத்தனை பேர் பலவீனமாக மனுஷனை போய் கடவுள் நம்புகிறார்கள்னு பார்க்கறதுக்காக வேண்டி அல்லாஹ் அப்படி அவனுக்கு கொடுத்தாண்டு. இந்த தஜ்ஜாலை பற்றின ஹதீஸுகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா புகாரில் 1882 இன்னும் பல ஹதீஸுகளில் இதை பார்க்கலாம். அப்போ தஜ்ஜால் சில காரியங்களை செய்வான்லாம் வருதுல, அப்படி செய்வான் என்பதை அல்லாஹ் கொடுத்துட்டான். அப்படியே நீ இதெல்லாம் செஞ்சுக்க, வழிகெடுக்க முடிஞ்சால் முடிச்சுக்க,
நீ எங்கே நல்ல மக்களை கெடுக்க முடியாது, உன்னை நம்புறவனை கெடுத்துட்டு போன்னு சொல்லி எல்லாம் கொடுத்துட்டான். அப்போ அல்லாஹ்வால் இப்படி கொடுக்கப்பட்டு தான் செய்ய முடியுமே தவிர, இன்னும் அற்புதங்கிறதுங்க பறவை ஹுது பறவை பேசுனுச்சுன்னு வருது. அது என்னது? அது நான் அவுளியாவாப்ப ரஹ்மத்துல்லாஹின்னு சொல்லுவீங்களா? எறும்பு பேசுனுச்சுன்னு வருது சுலைமானை பிட்டு, அது நான் அவுளியாவா? அல்லாஹ் நாடுனா எதில் வேணாலும் நிகழ்த்தி காட்டுவான், அந்த கதை வேறு. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அவுளியாட்ட மகான் நினச்சதெல்லாம் செய்வார், நபிமாரோட ஜாஸ்தியாக செய்வார், இறைவனாவே இரண்டரை கலந்து விட்டார்னு சொல்கிறீங்களே, இந்த கான்செப்டுக்கு இஸ்லாத்தில் இடமே கிடையாது. ஆனால் அற்புதம் இருக்குது, அற்புதத்தை நம்பணும். அற்புதத்தை மறுக்கக்கூடிய நாத்திகர்களும் ஆயிடக்கூடாது. அல்லாஹ் சொல்கிறான் அற்புதம் நிகழ்ந்த நிஜம். அந்த அற்புதத்துடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால் மிக 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 சின்ன அளவு. அவங்க லைஃப்பில் வந்து எல்லா நேரத்திலும் மனுஷனாக தான் இருந்தாங்க. அவங்க கேட்கும் போதெல்லாம் செய்யவே முடியலை. இதை வழங்கி கொள்ள வேண்டும். இது மாதிரியான அந்த அத்வைதத்துக்காரர்களுடைய இந்த மாதிரியான தவறான வாதங்களை விடுபட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் மற்ற விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். நேற்றைய தினம் அற்புதங்களை குறித்து, மனிதன் நபிமார்களுக்கு அல்லாஹ் அற்புதம் செய்ய சில வாய்ப்புகள் கொடுப்பானே தவிர அவுலியாக்கள் பெரியார்கள்லாம் அற்புதம் செய்ய முடியாது என்ற விவரங்களை எடுத்து சொன்னோம். அதோடு சேர்த்து ஷைத்தான் சில அற்புதங்களை செய்கிறான், அதற்கு அல்லாஹ் அவனுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறான் என்பதையும் சொன்னோம். அதோட தஜ்ஜால் என்பவன் இறைவன் என்று வாதிடும் பொழுது அவன் சில அற்புதங்களை செய்து காட்டுவான். அந்த ஒரு தடவை செய்வானே தவிர மறுபடி செய்வதற்கான அதிகாரம் அவருக்கு இல்லை. இதையெல்லாம் சொன்னோம். இதிலிருந்து ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். அந்த கேள்விக்கு விடையை பார்த்துவிட்டு நம்ம தொடருக்குள்ளே போகலாம். இப்போ தஜ்ஜால் என்பவன் ஒருவனை மரணித்தவனை உயிராக்கிவிட்டு மீண்டும் எனக்கு செய்ய முடியாது என்று சொல்வான். இப்படி நீங்கள் நேற்று சொன்னீர்கள். அப்படியானால் அல்லாஹ்வுடைய ஆற்றல் அவனுக்கு இருப்பது போல வருகிறது. ஒரு தடவை செஞ்சாலும் தஜ்ஜால் அல்லாஹ்வை போல் ஆகிறானே என்று ஒரு கேள்வியை வந்து கேட்குறாங்க. இது முன்னாடியே இந்த கேள்வி கேட்கப்பட்டு இதற்கான பதில் வந்து நேரலையில் முன்னாடியே சொல்லி இருக்கிறோம். இருந்தாலும் இப்போது அந்த கேள்வி கேட்குறதுனால இது பற்றிய ஒரு விரிவான விளக்கத்தை சொல்லிவிட்டு நம்ம தலைப்புக்குள்ளே போகலாம். அதாவது தஜ்ஜால் என்பவன் ஒரு அற்புதத்தை செய்கிறான். ஒருவனை கூப்பிடுவான், நான் தான் இறைவன் சொல்லுன்னு சொல்லுவான். அவர் மறுத்துருவார், அவர் கொன்றுவான். கொன்று விட்டு மறுபடி உயிராக்கி காட்டுவான். மறுபடியும் அவரை கொல்ல போகும்போது மறுபடி கொல்ல எனக்கு அதிகாரம் இல்லை என்று அவன் சொல்வான்கிற ஹதீஸை சொன்னோம். இதிலிருந்து அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு கேட்டால், தஜ்ஜாலுங்கிறவன் இறைத்தன்மை உள்ளவனாக இதில் காட்டப்படுறானே, ஒரு தடவை செஞ்சாலும் இறைத்தன்மை வந்து விட்டதே என்று இந்த தஜ்ஜால் விஷயமாக கேட்குறார்கள். ஆனால் அவன் தஜ்ஜாலை விட எதில் கேட்கணும்? நபிமார்கள் விஷயத்தில் இதே கேள்வி கேட்கணும். நபிமார்கள் வந்து இறந்தவரை ஈசா நபி உயிர்ப்பித்தார்னு சொல்கிறோமே, ஒரு தடவை உயிர்ப்பித்தாலும் அதுவும் கடவுள் தன்மை தானே அப்படின்னு அதில் கேட்க காணாம். தஜ்ஜால் விஷயத்தில் மட்டும் கேட்குறார்களே தவிர ஈசா நபி செஞ்ச அற்புதங்களையெல்லாம் நம்ம சொன்னோம். அதுவும் மனுஷன் செய்கிற காரியம் கிடையாது, அல்லாஹ் செய்கிற காரியம்தான். அதை வந்து ஈசா நபி செஞ்சாங்கன்னு வரும்பொழுது அங்கேயும் தானே சிறுக்கு வருது அப்படின்னு கேட்க காணாம். அவங்க அதிலையும் கேட்டு இருக்கணும். மூசா நபி செஞ்ச காரியமெல்லாம் மனிதன் செய்கிற காரியமா? அதுவும் இறைவன் செய்கிற காரியத்தை தான் அவர்கள் அற்புதம் என்று அல்லாஹ் சொல்லும்போது செஞ்சு காட்டினார்கள். ஒரு தடவை செஞ்சாலும் ரெண்டு தடவை செஞ்சாலும் செஞ்சிட்டாங்களே இல்லையா, அப்போ இறைவன் மாதிரி ஆகிட்டாங்களே என்று அதில் கேள்விக்காக காண யாருமே. ஷைத்தான் வந்து தினம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். நம்ம உள்ளத்தில் நுழைஞ்சி நம்முடைய எண்ணங்களை சீர்கெடுத்து கொண்டே இருக்கிறான். அப்போ ஷைத்தான் இறைவன் ஆகிவிட்டானே என்று கேட்க காணாம். தஜ்ஜாலுக்கு மட்டும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. 2 வருஷம் 3 வருஷமாக இதே கேள்வியை கேட்குறாங்களாம். தஜ்ஜால் வந்து ஒருவனை கொன்று விட்டு திரும்ப உயிராக்குவான், மறுபடி முடியாதுன்னு சொல்கிறாங்கிறீங்களே, அப்போ தஜ்ஜாலுக்கு இறைத்தன்மை வந்து விட்டதே என்கிறாங்க. அப்போ நபிமார்களுக்கு இறைத்தன்மை வந்து விட்டதுன்னு அதை புரிஞ்சுக்கிறாங்க, அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிறாங்க. தஜ்ஜாலுக்கு சொல்லும்போது மாத்திரம்தான் தப்பை வழங்குறாங்க. ஒரு அடிப்படை விளைவிக்கிறன்னு ஒரு மனிதனுக்கு சுயமாக அவனுக்கு அந்த ஆற்றலை கொடுத்தா தான் இறைத்தன்மைன்னு அர்த்தம். நபிமார்களுக்கு அந்த ஆற்றல் இயற்கையாக கொடுக்கப்படவே இல்லை. அவங்க நினைக்கும் போது செய்ய முடியாது, நினச்ச காரியத்தை செய்ய முடியாது. அல்லாஹ் எப்போ செய்ய சொல்கிறானோ அப்போ செய்வார்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு அந்த தன்மை கொடுக்கப்படலை. அல்லாஹ் தான் செய்கிறான். அல்லாஹ் வந்து செய்வது யாரை கொண்டு செய்வான்? எந்த ஒரு பொருளை கொண்டு, காற்றை கொண்டு அற்புதம் செய்வான், மழையை கொண்டு அற்புதம் செய்வான், மனுஷனை கொண்டு அற்புதம் செய்வான். அவன் தான் அதை செய்கிறானே தவிர நபிமார்கள் செய்யவில்லை என்று அதை சரியாக புரிஞ்சுக்கிறோம்ல. அதே மாதிரி வந்து இப்லீஸ் நம்ம உள்ளத்தை கெடுக்கிறான் என்று சொன்னால் அதற்கான ஒரு அனுமதி அல்லாஹ் கொடுத்த காரணத்தினால என்ன செய்கிறான்? அவன் செய்கிறான். அல்லாஹ் சொல்லி தான் செய்கிறான், அல்லாஹ் அனுமதி கொடுத்ததால் செய்கிறான், இல்லைன்னா செய்ய முடியாது. அப்போ அதில் இறைத்தன்மைங்கிறது வராது. அதே மாதிரி தஜ்ஜால் என்பவனும்
ஒரு தடவை தான் அவனுக்கு செய்ய முடியுது, நினச்ச போதெல்லாம் செய்ய முடியலை என்று சொன்னால் அந்த ஆற்றல் அவனுக்கு இல்லை. எந்த மனிதன் விஷயமாக அவன் அப்படி கொன்றுவிட்டு உயிராக்குவான் என்று சொல்லப்பட்டுச்சோ அந்த மனுஷன் விஷயத்தில் மட்டும்தான் அவன் செய்வான். அப்படிங்கும் போது இறைத்தன்மை இல்லைன்றாவது. அவனாக செய்வதா, நானாக ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தால் நான் நினைக்கும் போதெல்லாம் செய்யணும், எப்போலாம் நினைக்கிறேனோ அப்போலாம் செய்யணும். யாரையெல்லாம் சாவடிக்க நினைக்கிறேனோ சாகடிக்கணும், யாரையெல்லாம் உயிர்ப்பிக்க நினைக்கிறோனோ உயிர்ப்பிக்கணும். அப்படி இருந்தால் இறைத்தன்மை இருக்குதுன்னு அர்த்தம். அல்லாஹு தான் செய்கிறான் இந்த காரியத்தை, ஒரு தடவை அவன் மூலமாக செய்கிறான், அவன் மூலமாக செய்கிறான், நபிமார்கள் மூலமாக செய்கிறான், சைத்தான் மூலமாக செய்கிறான். இப்படி செய்கிற காரணத்தினால அதில் சிறுக்கு வராது. சிறுக்கு வரலையா? அல்லா மாதிரி ஆவலையா? நம்ம அந்த அற்புதத்துக்கு அப்படி தானே விளக்கம் கொடுக்குறோம். அல்லா மாதிரி கிடையாது, அவருக்கு எந்த ரைட்டுமே கிடையாது. அல்லாட்டு இந்த ஆர்டர் செய்யினா செய்வார். அப்போ அல்லா தான் அதை செய்கிறான், இவர் செய்யவில்லை என்றது ஆகிறது. இறைத்தன்மை அவருக்கு இல்லை. அதே மாதிரி தான் தஜ்ஜால் என்பவன் இறைத்தன்மை ஒன்று அற்புதம் செய்கிறான்ல, செய்ய முடியாதுங்கிறான்ல, அதுக்கு பிறகு அவன் என்னவா இருந்தான்? மனுஷனாக தானே இருந்தான். அவன் சாப்பிட்டான்ல, மலைஜலம் கழிச்சான்ல, கடைசியில் கொல்லப்பட்டுறான்ல, தோற்று போயிடுறான்ல. அவன் தஜ்ஜால் என்பவன் இறைத்தன்மை உள்ளவன் ஆகலைங்கிறதுக்கு நிறைய சான்றுகள் இருக்கிறது. அதனால் ஓரிரு அற்புதங்களைத்தான், ஒரு விஷயத்தை தான் செய்ய முடியும், அல்ல அனுமதி கொடுக்கும்போது செய்ய முடியும் என்று சொன்னால் அது ஷிர்க் வராது. ஆனால் அதுக்கு ஆதாரம் இருக்கணும். இந்த அவுலியாவை இப்படி செஞ்சால் நீங்கள் சொல்லிட முடியாது. அந்த அவுலியாவுக்கு அல்ல அனுமதி கொடுத்தான்னு ஆதாரம் காட்டணும். தஜ்ஜாலுக்கு ஆதாரம் இருக்குது, இப்லீஸுக்கு ஆதாரம் இருக்குது, நபிமார்கள் அற்புதம் செஞ்சார்களுக்கு ஆதாரம் இருக்கிறது. அதே மாதிரி பெரியார் மகான்கள்லாம் ஒரு தடவை செஞ்சாங்க, நம்ப வேண்டியதானே? அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு செத்து போனால உயிராக்குனாரு, சரி ஒரு தடவை நம்புகிறோம், அப்படி அல்லாஹ் சொல்லட்டும். எப்போ நம்புவோம்? அல்லாஹ்வோ ரசூலோ இந்த மாதிரி கிபி 570 ஒருத்தர் வருவார், அல்லது கிபி 1000 ஒருத்தர் வருவார், அவர் செத்து போனால உயிராக்குவார், அவர் பேர் அப்துல் கார் ஜீலானி அப்படின்னு ஒரு முன்னறிவிப்பில் அல்லாஹ் ரசூலும் சொல்லி இருந்தால் அப்போ நம்ம நம்பிட்டு போயிடலாம். அல்லாஹ் ரசூலும் சொல்லாமல் நீங்கள் கதைகளை சொல்லிக்கொண்டு உண்மையான வரலாறுக்கு சமமாக அதை ஆக்கக்கூடாது. அதனால் தஜ்ஜால் செஞ்சது ஒரு தடவை தான் செய்வான் என்று சொல்வதிலிருந்த அவனுக்கு இறைத்தன்மை இல்லைன்னு தான் வழங்குது. இறைத்தன்மை அவனுக்கே இருந்தால் எப்போ வேணாலும் செய்வான், எத்தனை தடவையும் செய்வான். நீ இப்போ செய்ய நல்லா சொல்லும்போது மட்டும் செய்கிறான் என்று சொன்னால் அவனை கருவியாக வச்சு அல்லாஹ் தான் செய்கிறான். அப்போ அல்லாஹ் தான் அதை செய்கிறானே தவிர சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி அவன் மூலமாக செய்கிறான். துன்பங்களை தரும் பொழுது அல்லாஹ் கொசு மூலமாக துன்பம் தருவான், அப்போ எறும்பு மூலமாக துன்பம் தருவான், மழை வெய்யம் புயல் மூலமாக குளிர் மூலமாக துன்பம் தருவான், சூறைக்காற்று மூலமாக தருவான். அதே மாதிரி அல்லாஹ் ஒரு காரியத்தை செய்ய நாடும் பொழுது ஏதாவது ஒரு கருவியை வைத்து செய்கிறான். இவங்களை கருவியாக்கிறான். தஜ்ஜாலை ஒரு கருவியாக வச்சு சில காரியங்களை செய்கிறான், நபிமார்களை ஒரு கருவியாக வச்சு சில காரியங்களை செய்கிறான். அவன் கருவியாக பயன்படுத்தும்போது மட்டும்தான் அதை செய்வாங்க என்று வழங்கி கொள்ளணும். தஜ்ஜாலுக்கு இப்படி கொடுத்ததுனால அவன் இறைத்தன்மை வந்துருச்சுங்கிற வாதம் அதில் வராது. அதில் வர மாட்டா எல்லாத்துலேயும் வரும். தஜ்ஜாலுக்கு இந்த வாதத்தை வைப்பீர்கள் என்று சொன்னால் இப்போ நபிமார்கள் அற்புதம் செஞ்சாங்களே, ஒரு தடவை செய்யட்டுமே, அது இறைவனுடைய செயல் மாதிரி தானே இருக்குது. இறைத்தன்மை அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. தஜ்ஜால் விஷயத்தை வழங்குற மாதிரி நபிமார்கள் விஷயத்தை வழங்க மாட்டேங்கிறாங்க. அதனால் இந்த வாதம் ஒரு பொருள் இல்லாத அர்த்தம் இல்லாத வாதம். சரி, நம்ம டாபிக்கு போயிடுவோம்.